ஸ்டீவன் ஸ்மித் 19 ரன்களுடனும் மேத்யூ வேட் 10 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பந்து மிகச்சிறப்பாக அடுத்தாடுகிறார். இந்த முறை டீப் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு 4 ரன்கள். மிகச்சிறப்பான டிரைவாக எக்ஸ்ட்ரா கவர் டிரைவ், மிகவும் சிறப்பான கவர் டிரைவ் அடுத்தடுத்து நாம் பார்த்திருக்கிறோம். ஸ்டீவன் ஸ்மித் 19 ரன்களுடனும் மேத்யூ வேட் 10 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஜாக் லீச் ஒரு ரன்னோடு ஒரு ஓவரை வீசியிருக்கிறார். அடுத்த நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம். இது டீ பிரேக் தற்பொழுது போய்கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்து வழங்கியிருக்கிறோம். தற்போது டீ பிரேக் போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்
Archer, ashesseries very good.
மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆஸ்திரேலியா இங்கிலாந்தோடு விளையாடக்கூடிய ஆஷஸ் தொடரின் 4வது டெஸ்ட் போட்டியினுடைய 4ஆம் நாள் ஆட்டத்தை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். உணவு இடைவேளைக்கு பிறகு அதற்கு அடுத்து வரக்கூடிய 3வது செஷனாக டீ பிரேக்கு பிறகு தற்பொழுது நாம் அந்த நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுதைய நிலை வரை ஆஸ்திரேலியா 92 ரன்களுக்கு 92 for 4 என்ற நிலையில் ஸ்டீவன் ஸ்மித் 38 ரன்களுடனும் மேத்யூ வேட் 19 ரன்களுடனும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஸ்டீவன் ஸ்மித் ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரா என்பதை போன்ற பல்வேறு கேள்விகள் இங்கு எழுகின்றன. இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்பதை பார்க்க இருக்கிறோம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை ஆஸ்திரேலியா எத்தனை ரன்கள் அதிகமாக எடுக்கிறதோ அதை வைத்து இங்கிலாந்திற்கு நெருக்கடியை கொடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் என்பது தெரிகிறது. அதே போன்று இங்கிலாந்தும் தொடர்ந்து அந்த நிலையை முன்னிறுத்தி நிற்பார்களா என்பதை பார்க்கிறோம். ஸ்டூவர்ட் பிராட் 2 விக்கெட்டுகளையும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 விக்கெட்டுகளையும் எடுத்திருக்கிறார்கள். இருவரும் ஸ்டூவர்ட் பிராட் 19 ரன்களையும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 27 ரன்களையும் கொடுத்திருக்கிறார். மிக குறைந்த ரன்கள் தான், இருந்தாலும் 2 விக்கெட்டுகளை தலா பெற்றிருக்கிறார்கள். மேத்யூ வேட் 19 ரன்களுடனும் ஸ்டீவன் ஸ்மித் 38 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி ஆஸ்திரேலியா 92, அதாவது 92 for 4, 92 4 விக்கெட்டுகள் இழந்திருக்கிறார்கள். 3.29 ரன் ரேட் என்ற விகிதத்திலே இதுவரை இல்லாத 3.29 என்ற ஒரு ரன் ரேட்டை பெற்றிருக்கிறார்கள். மாற்று கருத்து அல்ல. நிச்சயமாக ஸ்டீவன் ஸ்மித் 70.37 ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டிருக்கிறார். அதுபோல் மேத்யூ வேட் 38.78 ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டிருக்கிறார். ஆகவே இது மோசமான ஆட்டம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அவர்களுடைய விக்கெட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமாக ரன்கள் குறைவு. இருந்தாலும் 28 ஓவர்களில் அவர்கள் இந்த ரன்களை எடுப்பது ஒரு டெஸ்ட் போட்டியிலே நிச்சயமாக ஒரு அபவ் ஆவரேஜ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, சராசரியை விட அதிகமாகத்தான் அவர்கள் ரன்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த நேரத்தில் ஸ்டூவர்ட் பிராட் பந்து வீசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஸ்டூவர்ட் பிராட் தற்பொழுது 2 விக்கெட்டுகளை பெற்றிருக்கிறார். 19 ரன்களை கொடுத்திருக்கிறார். அடுத்த ஓவரை அவர் களமிறங்க தயாராகி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 301 ரன்கள் எடுத்திருந்தது. 2வது இன்னிங்ஸை பொறுத்தவரை இனிமேல் அவர்கள் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். இதற்கு நாளை அதற்கான விடை தெரியும் என்பது நாளை போட்டியினுடைய 5ஆம் நாள் என்பதனால் நாளை இதற்கான முழு விவரங்கள் தெரிய வரும் என்பதை தான் நாம் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை மீண்டும் ஸ்டீவன் ஸ்மித் அரை இறுதியை கடப்பாரா, அரை சதத்தை கடப்பாரா என்பதை பார்க்க இருக்கிறோம். அரை சதம் கடப்பார் என்பது நிச்சயமாக தெரிகிறது. ஏனென்றால் 38 ரன்கள் தற்பொழுது வந்திருக்கிறார். இன்னும் அவருடைய ரன்கள் தற்பொழுது 42 ரன்களை மீண்டும் ஒரு 4 ரன்களை அடித்திருக்கிறார். 42 ரன்கள், இன்னும் 8 ரன்கள் மட்டுமே அவருக்கு தேவை என்ற நிலையில் மிகவும் சிறப்பாக மிட் விக்கெட் ஏரியாவில் அடிக்கப்பட்டது. மிட் விக்கெட் லாங்கானுக்கும் இடையில் நேரடியாக சென்ற பந்து 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. ஆகவே 42 ரன்களோடு ஸ்டீவன் ஸ்மித் மிகச் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்டம் இதுவரை பார்க்கும்போது ஒவ்வொரு போட்டியிலுமே எப்பொழுதுமே ஒரு 100% நம்முடைய இலக்கை அதாவது நம்முடைய இலக்கை எட்டுவதற்கு வாய்ப்பை எப்பொழுதுமே வாய்ப்பு பெற முடியாது. ஆனால் இங்கே ஸ்டீவன் ஸ்மித் அதை பெற்றிருக்கிறார் என்பது சிறப்பான ஒரு நிகழ்வு. அதே போல நிச்சயமாக ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய ஒரு
ஒரு தூணாக, ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயராக, ஆஸ்திரேலியாவின் அரணாக இருப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தில்லை. அதே போல அவர் ஸ்டீவன் ஸ்மித்தை பொறுத்தவரை ரன்களை எடுப்பதில் அவருடைய பங்கு நிச்சயமாக இருக்கும் என்பதும் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கும். இது போன்ற ஒரு பிளேயர் ஒவ்வொரு அணியிலும் இருப்பார்கள். அது இருப்பது முக்கியமல்ல, தொடர்ந்து அவர்கள் அந்த சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியமான நிகழ்வு. அதற்கான சாத்தியங்கள் குறைவாக இருப்பதாகவே பல நேரங்களில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஸ்டீவன் ஸ்மித்திற்கு இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் தொடர்ந்து மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். அடுத்த பந்தை அவர் எதிர்கொள்ள இருக்கும் நிலையில் ஸ்டீவன் ஸ்மித் ஓடி வரும்பொழுது அங்கே ஒரு ரன்னை அடித்துவிட்டு ஸ்டீவன் ஸ்மித் வரும் நிலையில் பந்து நேரடியாக அவரை நோக்கித்தான் அடிக்கப்பட்டது அவுட் ஆக்குவதற்கு. அதற்குள் அவர் வந்துவிட்டார் என்பதுதான் மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு. தற்போது நிலவரப்படி ஸ்டீவன் ஸ்மித்தினுடைய ஆட்டம் சிறப்பாகவே போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதுவரை 53 ரன்கள் எடுத்திருக்கிறார்கள் இந்த இருவரும் இணைந்து. ஆகவே மேத்யூ வேட் அதே போல ஸ்டீவன் ஸ்மித் இருவருமே சிறப்பாக விளையாடுகிறார்கள் என்பதுதான் தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நிலையில் தொடர்ந்து இவர்கள் விக்கெட்டுகளை இழக்காமல் இன்னும் ஒரு 100 அல்லது 120 ரன்களை பெறும் நிலையில் நிச்சயமாக டிக்ளேர் செய்யப்படுவார்கள். ஆஸ்திரேலியா டிக்ளேர் செய்துவிட்டு இங்கிலாந்தை விளையாட அழைப்பார்கள். கடந்த முறை 395 ரன்களை அடித்து வெற்றி கண்ட, முக்கியமாக அதில் பென் ஸ்டோக்கினுடைய 150 ரன்கள் சதத்தையும் கடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அது பார்க்கப்பட்டது. அது போன்ற ஒரு நிலை இங்கே நாம் மீண்டும் உருவாகிவிடக்கூடாது என்பதில் ஆஸ்திரேலியாவினுடைய கேப்டன் நிச்சயமாக அதை கருத்தில் கொள்வார். அதுபோல தற்போது நிலவக்கூடிய இந்த நிலவரம் இன்னும் கூட அதிகமான ரன்களை இவர்கள் அடித்தாடுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இருவரும் மிகவும் பலமாக அமர்ந்திருக்கிறார்கள். இந்த களத்தில் அவர்கள் இன்னும் பல நிகழ்வுகளை நிகழ்த்துவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். முக்கியமாக ஸ்டீவன் ஸ்மித்தை பொறுத்தவரை 74.14 ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டிருக்கிறார். அதுபோல கரண்ட் ரன் ரேட்டாக 3.34 என்று இருக்கிறது. ஆஸ்திரேலியா லீட் பை 293 ரன்ஸ் என்று அதிகபட்சமாக அவர்கள் அதிக நிலையில், அதாவது இங்கிலாந்தை விட அதிகமாக 293 ரன்கள் பெற்று இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 7 ரன்கள் கடக்கும் நிலையில் அவர்கள் 300 ரன்களை கடப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே தொடர்ந்து அதை 400ஆக மாற்றுவார்களா என்று பார்க்க வேண்டும். இருந்தாலும் 450 ரன்களுக்கு தான் இந்த நிகழ்வை நிகழ்த்துவார்கள், அதாவது டிக்ளேர் செய்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்பதை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து இங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே குழுமியிருக்கும் ரசிகர்கள் மற்றும் பார்வையாளர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஸ்டீவன் ஸ்மித்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் சிறப்பு. இந்த முறை பின்புறமாக அடித்தாடி இருக்கிறார். மீண்டும் ஒரு 4 ரன்களை பெற்றிருக்கிறார். 47 ரன்களோடு ஸ்டீவன் ஸ்மித் சிறப்பாக விளையாடுகிறார் என்பது அரை சதம் கடப்பதில் எந்த விதமான ஒரு குறைபாடும் அங்கே இல்லை. மிகச் சிறப்பாக வந்த பந்து அழகாக பின்புறமாக அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லிப் மற்றும் விக்கெட் கீப்பர் இருவருக்கும் இடையிலே புகுந்து அந்த 4 ரன்களை கடந்து சென்றிருக்கிறது. ஆகவே ஸ்டீவன் ஸ்மித் மிகச் சிறப்பாக விளையாடுகிறார். அடுத்த ரன்னாக ஒரு ரன் எடுத்துவிட்டு எதிர்ப்புறம் வந்துவிட்டார். 48 ரன்களை பெற்றிருக்கிறார். இன்னும் 2 ரன்கள் நிச்சயமாக மீண்டும் ஒரு அரை சதத்தை உண்மையிலுமே, அதாவது மிகச் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ப்ரௌட்லி, ஆனஸ்ட்லி என்று பல்வேறு விஷயங்கள் சொல்லலாம். அதுபோல மனம் திறந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஸ்டீவன் ஸ்மித்தின் இது போன்ற ஒரு சிறப்பான ஒரு ஆட்டம் தொடர்ந்து நடக்குது என்பது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அவர் சில நிகழ்வுகள் அது சரியாக இல்லை என்றால், அதாவது சச்சின் டெண்டுல்கருக்கு இணையாக பேசப்படுவது போன்ற நிகழ்வுகள் சரியானது இல்லை என்றாலும் கூட ஸ்டீவன் ஸ்மித் நிச்சயமாக அவர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. இது சிறப்பாகவே அவர் செயல்படுகிறார். தொடர்ந்து இது போன்று பேக் டு பேக் 100, பேக் டு பேக் ஆஃப் செஞ்சுரி என்று அடித்துக்கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக சரியான ஃபார்மில் இருக்கிறார்கள் என்று கூட சொல்லப்படும். ஆனாலும் கூட இது இந்த நிலையில்
103 ரன்களை கடந்திருக்கிறார்கள் ஆஸ்திரேலியா. ஆகவே 299 ரன்களை தற்பொழுது பெற்றிருக்கிறார்கள். இன்னும் ஒரு ரன் மட்டுமே 300 ரனுக்கு பாக்கியாக இருக்கிறது. அதை தொடர்ந்து இன்னும் ஒரு 50 அல்லது 100 ரன்கள், அதாவது அவர் அடிப்பதின் நிலை தெரிகிறது. ஆகவே நிச்சயமாக அவர் எதற்காக பந்துகளை அடித்தாடுகிறார் என்பது தெரிகிறது. மிக விரைவில் அதிக ரன்களை எடுத்துவிட்டு இங்கிலாந்திற்கு பேட்டிங்கை விட வேண்டும் என்பதிலே மிகவும் தெளிவாக இருக்கிறார். இந்த முறை மீண்டும் ஒரு கேட்சை மிஸ் செய்திருப்பதாக தெரிகிறது. பாயிண்ட் ஏரியாவில் ஒரு கேட்ச் மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே லைவ் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்டீவன் ஸ்மித் என்று தான் தெரிகிறது. பார்க்கலாம். 48 ரன்களோடு ஸ்டீவன் ஸ்மித், மேத்யூ வேட் 20 ரன்கள் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்றைய நிலையில் அது மேத்யூ வேடினுடைய ஆட்டம். ஆகவே அது ஸ்டீவன் ஸ்மித்திற்கு உகந்தது அல்ல. இந்த 2 ரன்களை எடுப்பாரா அல்லது ஒரு ரன் மட்டும் எடுத்திருப்பாரா என்றால் 49 ரன்களை பெற்று மீண்டும் களத்தில் நிற்கிறார். ஆகவே இந்த முறை நிச்சயமாக இது ஒரு சிறப்பான ஒரு ஆட்டமாகத்தான் இருக்கிறது. அரை சதம் கடக்கிறார். 300 ரன்களை அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் ஆஸ்திரேலிய அணி. 104 ரன்கள் 4 விக்கெட் என்ற நிலையில் இங்கிலாந்தை விட 300 ரன்கள் அதிகமாகவே பெற்று முன்னிலை பெறுகிறார்கள் என்பதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆஸ்திரேலியா இங்கிலாந்தோடு விளையாடக்கூடிய ஆஷிஸ் தொடரினுடைய 4வது போட்டி, 4வது நாள் 3வது செஷனை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த போட்டியினுடைய மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமாக 4 விக்கெட்டுகளை ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 விக்கெட்டுகள், ஸ்டூவர்ட் பிராட் 2 விக்கெட்டுகளாக இங்கிலாந்து 4 விக்கெட்டுகளை அடுத்தடுத்து எடுத்திருப்பது மிகச்சிறப்பு. ஆனால் அதே போல ஸ்டீவன் ஸ்மித், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஸ்டீவன் ஸ்மித் 49 ரன்களை பெற்றிருக்கிறார். இன்னும் ஒரு ரன்னை பெற்றால் 100 ரன்கள் எடுத்து விடுவார் என்ற நிலையில் தற்பொழுது அந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. ஆகவே பென் ஸ்டோக்ஸ் மீண்டும் அங்கே ஒரு கேட்சை மிஸ் செய்ததற்கான வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார். இன்னமும் கூட மிகச் சிறப்பான அந்த பந்தை அழகாக பிடித்திருக்கலாம், ஸ்டீவன் ஸ்மித்தை ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் தற்போது வரை அவர் அதற்காக அந்த கேட்சை பிடிக்க முடியாததற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். ஸ்டூவர்ட் போர்ட் 50 ரன்களை கடந்து விட்டார். தற்பொழுது ஸ்டூவர்ட் பிராட் 50 ரன்களை ஸ்டீவ் ஸ்மித் கடந்து விட்டார் என்பது மிகச் சிறப்பான நிலை. மீண்டும் மீண்டும் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்கிறார், தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். தான் மிகச் சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் என்பதை ஆஸ்திரேலியாவுக்கு மட்டுமல்ல, உலக மக்கள், கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்குமாக அது உணர்த்தப்படுகிறது என்பதுதான் தெரிகிறது. 26வது டெஸ்ட் 50யாக 67 போட்டிகளிலே 26 100 ரன்கள், 26 டெஸ்ட் 50 என்று நாம் தற்போது கூறலாம். இவர் தொடர்ந்து சமநிலையிலேயே இரண்டையும் பெறுகிறார். 4 ரன்களோடு 62 பந்துகளை சந்தித்து 50 ரன்களை எட்டியிருக்கிறார். 26 நாம் போன முறை நாம் சொல்லும்பொழுது 25 ஹண்ட்ரட்ஸ், அதாவது 25 100 ரன்கள் சதம், 25 50 ரன்கள் அரை சதம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். தற்பொழுது கடந்த முறை 2 இரட்டை சதம் அடித்திருக்கிறார். ஆகவே 26 100 ரன்கள், அதுபோல 26 50 ரன்கள் என்று தொடர்ந்து இவருடைய சாதனை மிகச் சிறப்பாக இருக்கிறது. 144 ரன்கள் முதல் இன்னிங்ஸில், 142 ரன்கள் எட்பாஸ்டனில், லார்ட்ஸில் 92 ரன்கள், தற்போது ஓல்ட் டிராஃபோர்டில் 211 ரன்கள் முதல் இன்னிங்ஸில், 2வது இன்னிங்ஸில் 50 ரன்கள். எத்தனை ஒரு மிக வித்தியாசமான, அதே போல ஒரு ரன்களினுடைய இலக்கை அவர் எப்படி பெறுகிறார் என்பது மிகவும் ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். ஜோஃப்ரா ஆர்ச்சர் அடுத்த பந்தை தடுத்து நிறுத்த கீழே விழுந்து புரண்டு எழுந்திருக்கிறார். இது போன்ற ஒரு நிகழ்வு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பென் ஸ்டோக்ஸ் பார்க்கிறார், 2 பந்துகளுக்கு முன்பே நான் பிடித்திருந்தால் தற்போது ஸ்டீவன் ஸ்மித்திற்கு இந்த ரன்கள் கிடைத்திருக்காது என்பதையும் அவர் உணர்கிறார். இந்த நிலையை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்த ரன் போகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கே காத்திருக்கிறதாகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இது மட்டுமல்ல, பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நாம் வழங்க இருக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகள் மட்டுமல்ல, பல்வேறு நேரலை நிகழ்ச்சிகளையும் வழங்க இருக்கிறோம். ஆகவே பார்வையாளர்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவியினுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் எஸ்டிவி தமிழ் சேனல் பற்றிய உங்களுடைய இந்த சரியான பதிவுகளை நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அந்த பதிவுகளை நீங்கள் பகிர்ந்து அளித்து அதன் மூலமாக அனைவரும் இந்த சேனலை தொடர்ந்து ஆதரிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தற்போது ஸ்டீவன் ஸ்மித்தோடைய ஸ்ட்ரைக் ரேட் என்று பார்க்கும்போது 80.65 என்ற நிலை இருக்கிறது. 4 ரன்களை அடித்திருக்கிறார் என்பதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. 301 ரன்கள் அதிகபட்சமாக இங்கிலாந்தை விட அதிகமாக பெற்றிருக்கிறார்கள். தற்பொழுது 2வது இன்னிங்ஸில் மற்றும் 105 ரன்களை பெற்றிருக்கிறார்கள். 4 விக்கெட் இழந்திருக்கிறார்கள். மேத்யூ வேட் 20 ரன்களோடு தொடர்ந்து களத்தில் இருக்கிறார். 4 ரன் மட்டும் அடித்திருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். 62 பந்துகளை சந்தித்த ஸ்டீவன் ஸ்மித் 50 ரன்களை பெற்றிருப்பது மிகச்சிறப்பான ஆட்டம் என்பது. அடுத்த பந்தை அடித்து ஆடியிருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், பல்வேறு நிகழ்வுகளிலே அவர் பந்துகளை அடித்து ஆடுவதிலே சிறப்பாக செயல்படுகிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ஆஸ்திரேலியாவிற்கு தன்னை உறுதிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான். ஸ்டீவன் ஸ்மித் இதுவரை 639 ரன்கள் பெற்று முதல் நிலையிலும், பென் ஸ்டோக்ஸ் 353, ராரி பர்ன்ஸ் 323, லபஸ்சேஞ்ச் 291, ஜோ ரூட் 247 இந்த போட்டியிலே மிக முக்கியமாக இவர்கள் முன்னிலை பெற்றிருப்பதனுடைய காரணமாக தற்போது பார்க்கிறோம். அதிகபட்சமான ரன்கள் 600க்கும் மேற்பட்ட ரன்களை பெற்று ஆஸ்திரேலியாவின் முதல் நிலையிலே தற்போது இந்த இரண்டு ஆஸ்திரேலியா இங்கிலாந்திற்கு இடையே நடக்கக்கூடிய இந்த ஆஷிஸ் தொடரினுடைய மொத்த ரன்கள் என்று பார்க்கும்போது 600க்கும் மேற்பட்ட ரன்களில் இவர் மிகச்சிறப்பாக ரன்களை எடுத்து முன்னிலை பெற்று முதல் நிலையிலே நின்று கொண்டிருக்கிறார். இவருக்கு அடுத்து வரவர் கூட 340 என்ற நிலைதான் இருக்கிறார். ஆனால் இவர் 600க்கும் கடந்து சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிகச்சிறப்பான விஷயமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பல்வேறு நிலைகளில் இவர் நின்று விளையாடுகிறார். நாம் பார்க்கிறோம், இந்த பந்தை இடதுபுறமாக நின்று வலதுபுறமாக நின்று இடதுபுறம் அடித்தாடக்கூடிய இவர் இடதுபுறமாக நின்று வலதுபுறமாக அடித்தாடுகிறார். இவர் என்ன உடல் மொழி பேசுகிறார் என்பது கூட தெரியவில்லை. காரணம், இவருடைய ஆடும் முறையே வித்தியாசமாக இருக்கிறது. இதைதான் நாம் பலமுறை வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறோம். பேக் ஃபுட்டில் அதிகமாக விளையாடி இருக்கிறார், ஃப்ரண்ட் ஃபுட்டிலும் விளையாடி இருக்கிறார், கம் டவுன் விக்கெட்டில் குறைவாகவே விளையாடி இருக்கிறார் என்பதுதான் தற்போது நிகழ்வாக நாம் அனைத்து பந்துகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பேக் ஃபுட்டிலும் அதிகமாக விளையாடி இருக்கிறார் என்பதுதான் இவருடைய நிலை. ஃப்ரண்ட் ஃபுட்டில் குறைவாக சற்று மிதமான நிலையிலும், டவுன் த ட்ராக் என்று சொல்லும்போது அது மிக குறைவு. அதாவது 16 பந்துகளை டவுன் த ட்ராக்கிலும் மற்ற அனைத்து பந்துகளை விட ஃப்ரண்ட் ஃபுட் அதிகமாகவும் சமமாக பேக் ஃபுட்டும் விளையாடி இருக்கிறார் என்பதுதான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு அவர் நிச்சயமாக அனைத்து ரன்களையுமே எப்படி அடித்து ஆடுகிறார், என்ன லாபகம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தற்பொழுது அவுட் இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இங்கே ஒரு கேட்ச் பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது அவுட்டா இல்லையா என்பதை பார்க்கலாம். ஆனால் அதற்குள் கேப்டன், இங்கிலாந்துடைய கேப்டன் நிச்சயமாக அதை ரெவ்யூ கேட்டிருக்கிறார். தோள்பட்டையில் பட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை. தோள்பட்டையில் பட்டிருந்தால் அது அவுட்டா என்பதை பார்க்க இருக்கிறோம். பந்து சரியான பந்தா என்பதை பார்க்கிறார்கள். ரெவ்யூ சென்று கொண்டிருக்கிறது. அங்கே பந்து சரியான பந்து, மிகச்சிறப்பாக கோட்டில் தான், லைனில் தான் என்று போட்டிருக்கிறார். அதுபோல் அவர் அடித்தாடும் பொழுது நேரடியாக கையில் பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இந்த முறை அது அவுட்டா இல்லையா என்பதை பார்க்க இருக்கிறோம். சிறிதளவு கிளவுஸிலும் பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. கிளவுஸில் பட்டிருக்கிறது, பின் கையிலும் பட்டிருக்கிறது. ஆகவே
இதை எப்படி எடுப்பார்கள் என்று தெரியவில்லை. பந்து மேலே எழும்பி செல்லும்போது பின்புறமாக இருந்த ஃபீல்டர் கேட்ச் பிடித்திருக்கிறார். ஆகவே அதை கேட்ச் அண்ட் அவுட் என்று கேட்டிருக்கிறார். இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பார்க்கலாம். தேர்ட் அம்பையர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் சரியான இது அவுட் அல்ல என்பதுதான் தற்பொழுது ஒரிஜினல் டிசிஷன் நாட் அவுட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் இங்கேயும் கூட அவுட் அல்ல என்பதுதான் தெரிகிறது. பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை அவுட் இல்லை, அவுட் கொடுக்கப்படவில்லை. 108 ரன்கள் 4 விக்கெட் என்ற நிலையில் தற்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவியினுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எஸ்டிவி தமிழ் சேனலை பல்வேறு நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பகிர்ந்து அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எஸ்டிவி தமிழ் சேனலை இதுவரை பார்வையாளர்களாக மட்டும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பந்து அடித்து ஆடி இருக்கிறார். டவுன் த ட்ராக் என்று சொல்வார்கள். அதுபோல் முன் வந்து அடித்து ஆடிய இந்த பந்து மேத்யூ வேட் டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகிறது. 1 ரன் பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். மேத்யூ வேட் 21 ரன்களோடு களத்தில் நிற்கிறார். ஸ்டீவன் ஸ்மித் 53 ரன்களோடு களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். 80.30 கொண்டிருக்கிறார் ஸ்டீவன் ஸ்மித். கடந்த முறை 211 ரன்கள் எடுத்த போது கூட நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம், ஸ்டீவன் ஸ்மித் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டில் மிகவும் அதிகமாக பெற்றிருக்கிறார் என்பதை சொல்லிக் கொண்டிருந்தோம். பென் ஸ்டோக்ஸ் தான் அந்த கேட்சை பிடித்திருக்கிறார். ஆகவே அவர் அவுட் என்று கேட்கும்போது கேப்டன் அதற்கு உறுதுணையாக ரிவ்யூ கேட்டார். ஆனால் அது கொடுக்கப்படவில்லை. அவுட் இல்லை என்பதுதான் பேஸ்ட்ரா விக்கெட் கீப்பராக இருக்கக்கூடிய பேஸ்ட்ராவும் அதை உடனிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஸ்டூவர்ட் பிராட் பந்து வீச அடுத்த பந்தை வீச முயற்சிக்கிறார். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்றைய நிகழ்வின் மிக முக்கியமான சுவாரஸ்யமாக ஸ்டீவன் ஸ்மித் 50 ரன்களை அரை சதத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறார் என்பது மிக முக்கிய நிகழ்வு. தொடர்ந்து அவர் ஃபார்மில் இருக்கிறார் என்று சொல்வதற்கான வாய்ப்பாக இது இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கும் இன்னொரு நிகழ்வாக 4 விக்கெட்டுகளை உடனுக்குடன் இது இங்கிலாந்து பார்வையில் 4 விக்கெட்டுகளை உடனுக்குடனாக ஸ்டூவர்ட் பிராட் 2 ரன்களும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 ரன்களையும் எடுத்து 4 ரன்களை எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 110 ரன்கள் 4 விக்கெட் என்ற நிலையில் ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா இதுவரை இங்கிலாந்தை விட 306 ரன்கள் அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய நிலை. 400 ரன்களுக்கு மேல்பட்டு அதற்கு அதிகமாக வரும் நிலையில்தான் நிச்சயமாக அவர்கள் டிக்ளேர் செய்வதற்கான வாய்ப்பாக தெரிகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை. அவர்கள் டிக்ளேர் செய்தாலும் கடந்த முறை நடந்த நிகழ்வு மீண்டும் நடந்துவிட்டால் என்று யோசிப்பார்கள். ஆகவே பார்க்க இருக்கிறோம் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பது. இந்த முறை மேத்யூ வேடினுடைய பந்து கவர் ஏரியாவில் அடித்திருக்கிறார். 1 ரன் மட்டும் பெற்றிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை மிக உயர்ந்த நிலையில் எப்பொழுதுமே கிரிக்கெட் இந்த போட்டியை அவர்கள் பார்ப்பார்கள். அதுபோல் இங்கிலாண்டும் கூட ஆஷிஸ் தொடரை எப்பொழுதுமே சிறப்பான தொடராக பார்ப்பார்கள். ஏனென்றால் இங்கிலாந்து நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய இங்கிலாந்து ஆஷிஸ் தொடரினுடைய கோப்பையை கைப்பற்ற வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பார்கள். அடுத்த பந்து மிகச்சிறப்பாக அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை ஸ்டீவன் ஸ்மித் மிக டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் ஒரு 4 ரன்கள். ஸ்டீவன் ஸ்மித்தினுடைய அந்த அணுகுமுறை, ஆடும் அளவு, அவர் பந்துகளை விரட்டக்கூடிய அந்த நிலையை பார்க்கும்போது மிக உறுதியாக இருக்கிறார் அவருடைய நிலையில். அதுபோல அவர் அடிக்கும் பந்துகள் அந்த உறுதித்தன்மையை தெரிவிக்கும் பட்சத்தில் அது 4 அல்லது 2 என்பதும் கூட நாம் அவர் அடிக்கும் நிலையிலேயே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அது போன்ற ஒரு அவருடைய உடல் மொழி மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதில் அவர் மிகவும் உறுதித்தன்மையோடு இருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இது போன்ற
நிலையில்தான் தொடர்ந்து இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்று நாம் பார்த்து சற்று முன்பு பேசிக்கொண்டிருந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, இவர்கள் மிகச்சிறப்பாக விளையாடுவதில் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஒரு இந்த நிகழ்வு, அதாவது இந்த தொடர் என்பது ஆஷிஸ் தொடர் என்பது அவர்கள் நிச்சயமாக இரு அணிகளுமே இதை மிகவும் கௌரவமாக பார்க்கக்கூடிய ஒரு தொடராக இருக்கிறது. இதை அவர் அணி இந்த கோப்பையை பெறுகிறதோ நிச்சயமாக இன்னொரு கிரெடிட் டு தெம் அப்படி என்கிறது போல் அது போன்ற ஒரு நிகழ்வு இங்கே நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் அதை கருத்தில் கொண்டுதான் அவர்கள் இந்த போட்டியை விளையாடுகிறார்கள் என்பதில் மாற்று கருத்தல்ல. தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உறுப்பினராக ஆகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்வுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய போட்டியின் சுவாரஸ்யமாக மீண்டும் ஸ்டீவன் ஸ்மித் 50 ரன்களை அரை சதத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறார் என்பது மற்றும் ஒரு சிறப்பான நிகழ்வாக இருக்கிறது. மீண்டும் அவர் அதிக ரன்களை பெற்றிருக்கிறார். கடின உழைப்போடு திறமையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் களத்தில் நிற்கிறார். தொடர்ந்து அவர் முன்னிலை பெறுவதிலேயே இருக்கிறார். இதுவரை 630 ரன்களுக்கும் மேல் அதிகமாக பெற்று முதல் இடத்திலே ஆஷிஸ் தொடரின் ரன்கள் பெற்ற நிலையில் முதல் நிலையிலே நிற்கிறார் என்பது மிகச்சிறப்பான ஒரு நிலையாக இருக்கிறது. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறக்காமல் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்டீவன் ஸ்மித் 58 ரன்கள். ஜோஃப்ரா ஆர்ச்சர் பந்து வீச வருகிறார். 10வது ஓவரை வீசியிருக்கிறார். 31 ரன்கள் கொடுத்து 2 மெய்டன் ஓவர்கள் 2 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். இதுவரை விளையாடிய போட்டியினுடைய முக்கிய நிகழ்வாக அடுத்து நாளை இறுதி நாள் இருக்கிறது. நாளை 5வது நாள். நாளை இந்த போட்டியினுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும் நாளாக நாளைய நாள் இருக்கிறது. இந்த நிலையிலே மீண்டும் ஒரு அருமையான பந்தை மிகச்சிறப்பாக டீப் மிட் விக்கெட் ஏரியாவில் அடித்து ஜோஃப்ரா ஆர்ச்சர்னுடைய பந்தை 4 ரன்களை பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். மிகச்சிறப்பாக அடித்தாடினார். அங்கு யாரும் இல்லை. 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. 66 ரன்களை தற்பொழுது பெற்றிருக்கிறார். இதுதான் தற்போது அவருடைய நிலையாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு 4 ரன்கள். இந்த முறை ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் ஒரு 4 ரன்களை கொடுத்திருக்கிறார். இது மீண்டும் ஸ்டீவன் ஸ்மித்திற்கு 66 ரன்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. 58, 62 பின்பு 66 என்று 4 ரன்கள் 66 ரன்களில் இருக்கிறார். இப்பொழுது அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் என்பது 90.41 என்று ஆகிவிட்டது. அதாவது ஒவ்வொரு முறையும் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை நீங்கள் பார்க்கும்போது அது அதிகபட்சமாகவே இருக்கிறது என்பது இன்னொரு முக்கியமான நிகழ்வு. ஒரு சிறந்த பிளேயராக
ஆடக்கூடியவராக இருக்கும் நிலையில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை மிகவும் சிறப்பாக வைத்து கொண்டிருப்பதும் இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்வு. அது ஸ்டீவன் ஸ்மித்திற்கு நாம் அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற நிகழ்வை அவருக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது மற்றும் ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டி ஜோஃப்ரா இதுவரை பார்வையாளர்களாக மட்டும் பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் தமிழ் சேனலுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். பல்வேறு போட்டிகள், பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து எஸ்டிவியில் வழங்க இருக்கிறோம். ஆகிய பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஸ்டீவன் ஸ்மித் என்று நிச்சயமாக சொல்லலாம். அதுபோல ஆஸ்திரேலியா 319 ரன்கள் அதிகமாக பெற்றிருக்கிறது இங்கிலாண்டை விட. 123 4 விக்கெட் இழப்பு என்ற நிலையில் ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸில் 123 ரன்கள் பெற்றிருக்கிறது என்றும் இதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். மேத்யூ வேட் தொடர்ந்து இவருக்கு அரணாக நிற்கிறார், அதில் மாற்று கருத்து அல்ல. ஏனென்றால் அவர் 63 பேட் விடுகிறார் என்பதுதான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேத்யூ இவரோடு சிறப்பாகவே செயல்படுகிறார் பார்வையாளரும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வர இருக்கிறது. உலக தமிழ் மக்கள் நாம் நேரலையை வழங்கிக் கொண்டிருக்கோம். குறிப்பாக கிரிக்கெட் தொடரினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நேரலை வழங்கிக் கொண்டிருக்க மிக முக்கியமான காரணம், பல்வேறு நாடுகளிலிருந்தும் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஆச்சரியம் கலந்த நல்ல விஷயம் என்றாலும் கூட அதை நாம் ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாம் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை கிரிக்கெட் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதற்கு என்று தனியாக ஒரு குழு அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கூட ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து கிரிக்கெட் சார்ந்த நிகழ்வுகள் நிச்சயமாக டிவி சேனலில் வழங்கும் என தெரிவித்துக் கொண்டு அரபு எமிரேட்ஸ், அதுபோல கனடா, அதுபோல சவுதி அரேபியா நாடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது 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 அனைத்து நிகழ்வுகளையும் நாம் பார்க்கிறோம். இந்த இடங்களில் எல்லாம் குறிப்பாக இங்கிலாந்து, மிக முக்கியமாக இங்கிலாந்து, இது போன்ற அனைவருமே பார்த்து கொண்டிருப்பது நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதில் நாம் உறுதி கொண்டிருக்கிறோம். ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். காரணம், எஸ்டிவி தமிழ் சேனல் எப்பொழுதுமே ஒரு நல்ல சிறந்த நிகழ்வுகளை மட்டுமே இருக்கிறோம். ஆகவே அந்த குழு மிகச் சிறப்பாக அதை செயல்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நிகழ்ச்சிகள் வர இருக்கிறது, புதிய நிகழ்ச்சிகளும் கூட பல்வேறு நிகழ்ச்சிகள் வர இருக்கிறது. ஆகவே அனைத்து நிகழ்ச்சிகளும் நீங்கள் கண்டுகளித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆஸ்திரேலியா 497 ரன்கள் 8 விக்கெட் இழப்பிற்கு என்று முதல் இன்னிங்ஸை முடித்திருந்தாலும் இரண்டாவது இன்னிங்ஸில் 124 விக்கெட்டுகள்
அதன் பிறகு இதுதான் இலக்கு என்று நிர்ணயிக்கப்படுகிறது. இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவை. குறிப்பாக இந்த ஆஷஸ் தொடரை பொறுத்தவரை இதுதான் நிகழ்வாகவே இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது 66 ரன்களோடு ஸ்டீவன் ஸ்மித்தும் 23 ரன்களோடு மேத்யூ வேடும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஸ்டூவர்ட் பிராட் தற்பொழுது பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். 12.3 ஓவர்களை வீசியிருக்கிறார். 32 ரன்களை கொடுத்திருக்கிறார். 4 மெய்டன் ஓவர்களை போட்டிருக்கிறார். அடுத்த பந்து அழகாக அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை நிச்சயமாக செல்லவில்லை. ஆகவே கவர் டிரைவாக கொடுத்திருந்தார். கவர் ஏரியாவில் நின்று கொண்டிருந்த ஃபீல்டர் அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஸ்டீவன் ஸ்மித் டிரைவுகள் மிகச் சிறப்பாக அவருடைய உறுதித்தன்மையை ஏற்படுத்துகிறது என்பதில் எந்த மாற்று கருத்துமில்லை. அவர் அடிக்கக்கூடிய அத்தனை ஷாட்களும் சிறப்பாகவே செல்கிறது. ஆகவே அவருடைய மன உறுதியையும் நிச்சயமாக அதிக ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் அவர் மீண்டும் மீண்டும் உறுதி செய்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக இங்கிலாந்துக்கு அவர் மிகப்பெரிய தலைவலியாகவும் கூட இருக்கிறார். சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்திலே அடுத்த பந்து மிகச்சிறப்பாக டீப் எக்ஸ்ட்ரா மணிக்க வேண்டும். மிட் விக்கெட்டுக்கும் லாங்கானுக்கும் இடையில் ஒரு 4 ரன்களை அடித்திருக்கிறார். ஆகவே அடுத்தடுத்து இவர் பந்துகளை விளாசி கொண்டிருப்பதை பார்க்கும்பொழுது 66 ரன்கள் இருந்தார். தற்பொழுது 70 ரன்களாக மாறிவிட்டார். மீண்டும் ஒரு சதத்தை கடப்பாரா என்பதை பார்க்க இருக்கிறோம். மீண்டும் ஒரு சதமா, 27வது சதத்தை காண்பாரா முக்கியமாக ஸ்டீவன் ஸ்மித் என்பதை தற்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். இதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை எஸ்டிவி தமிழ் சேனலில் பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆஸ்திரேலியா ஆஷஸ் தொடரின் 4வது போட்டியினுடைய 3வது செஷனை இறுதி செஷனை கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நாளையுடைய இறுதி செஷனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பந்து அடித்தாடுகிறார். 1 ரன் மட்டும் கிடைத்திருக்கிறது. அப்போ 71 ரன்கள் தற்போது ஸ்டீவன் ஸ்மித். மேத்யூ வேட் 23 ரன்கள். சதம் கடப்பாரா ஸ்டீவன் ஸ்மித்? இது சிறப்பான ஒரு தலைப்பாக இருக்கிறது. சதம் காணுவாரா ஸ்டீவன் ஸ்மித்? நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் ஒரு சதம் கண்டால் இவர் போன்று அடித்தாடக்கூடிய நபர்கள் அனைவரிலுமே இருக்க வேண்டும் என்பது கட்டாய நிச்சயம். இவரை பார்த்து அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. அடுத்த பந்தையும் அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை தேர்ட் மேன் ஏரியாவில் 1 ரன் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம். 2 ரன்களையே கொடுத்து விட்டார். மீண்டும் ஸ்டீவன் ஸ்மித் 2 ரன்களை பெற்றிருக்கிறார். மன்னிக்க வேண்டும், இது மேத்யூ வேடா? ஆம், மேத்யூ வேட். ஸ்டீவன் ஸ்மித் 71 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். ஜோஃப்ரா ஆர்ச்சரனுடைய பந்தை எதிர்கொள்ள இருக்கிறார். ஜோஃப்ரா ஆர்ச்சரனுடைய பந்தின் காரணமாகத்தான் அவர் முதுகில் தண்டுவடத்திலே அடிபட்டு காயம் காரணமாக அவர் 3வது அந்த நேரத்தில் ரிட்டையர்டு ஹார்ட்டாக 92 ரன் எடுத்திருந்த நிலையில் இருந்தது. பெவிலியனுக்கு மீண்டும் ஆட்டத்திற்கு அதாவது அவர் கலந்து கொள்ளவில்லை. உடல் அவர் போட்டிக்கு அவர் தயாராகி வந்த நிலையில் மீண்டும் நான் ஃபார்மில் தான் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துவது நிச்சயமாக ஆச்சரியத்துக்கு உரிய ஒரு விஷயம். கண்டிப்பாக அவருடைய உடல்நிலையில் பல்வேறு கோளாறுகள் இருக்கிறது என்பது நிச்சயமாக அன்று தெரிந்தது. காரணம், அவரால் நிற்க முடியவில்லை, அடிக்க முடியவில்லை, கையிலும் காயம், அதுபோல தண்டுவடத்திலும் காயம், ஆகவே கழுத்து பகுதியிலும் அவருக்கு காயம், அதாவது அவரால் ஆட முடியவில்லை. இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் அன்று 2வது டெஸ்ட் போட்டியில் நிகழ்வாக நாம் பார்த்தோம். 4 ரன்களை அடித்து 80 ரன்களை கொண்டு வந்திருக்கிறார். எழுபத்தி 1 ரன்களை கொண்டு வந்திருக்கிறார். தற்பொழுதைய நிலவரம் 71 என்ற நிலையில் தான் தற்பொழுது இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்தடுத்து நிகழ்வுகள் சிறப்பாகவே இருக்கும். காரணம், அவருடைய
அடித்தாடும் திறன் மிகச்சிறப்பாக இருக்கிறது. 327 ரன்கள் அதிகபட்சமாக இங்கிலாந்தை விட அதிகமாக முன்னிலையில் இருக்கிறார்கள். 131 ரன்கள் 4 விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலையில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கிலாந்து மிகவும் கடுமையாக போராடுகிறார்கள். மீண்டும் இவரை அவுட் செய்வதற்காக மிகவும் கடுமையாக போராடுகிறார்கள் என்பது மாற்று கருத்தல்ல. இந்த நிலையில் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் எஸ்டிவி தமிழ் சேனலில் வழங்க இருக்கிறோம். அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் ஆஸ்திரேலியாவினுடைய நிகழ்வு என்று பார்க்கும்பொழுது ஆஸ்திரேலியா சிறப்பாக இருப்பதாகத்தான் தெரிகிறது. காரணம், ரன்கள் 327, இன்னும் ஒரு 80 ரன்களை பெற வேண்டும். 400 ரன்களுக்கு மேல் டிக்ளேர் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இருந்தாலும் இன்றைய நேரத்தில் இன்னும் இருக்கக்கூடிய குறைவான நேரத்தில் இவர்கள் 100 ரன்கள் 80 ரன்கள் கடப்பது என்பது சாத்தியமில்லை. இந்த முறை அவர் பேட்டை மேல் தூக்கும் போது பந்து அதை தொடுவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் மீண்டும் தன்னுடைய பேட்டை திருப்பிவிட்டார். இல்லை என்றால் நிச்சயமாக அது பேட்டில் பட்டு பின்புறமாக விக்கெட் கீப்பரிடம் கேட்சாக மாறி இருக்கும். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை தடுத்து நிறுத்தப்படுகிறது. 1 ரன் மட்டும் எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். 72 ரன்களோடு ஸ்டீவன் ஸ்மித், மேத்யூ வேட் 25 ரன்களோடு தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஜோஃப்ரா ஆர்ச்சர் 10.5 ஓவர்களோடு 2 மெய்டன் ஓவர்களாக கொடுத்து 36 ரன்களையும் கொடுத்து 2 விக்கெட்டுகளை பெற்றிருக்கிறார். இன்னும் அதற்கடுத்து ஸ்டூவர்ட் பிராட் ஆகட்டும் அல்லது ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆகட்டும் ஜாக் லீச் ஆகட்டும் யாரும் விக்கெட்டுகளை அதற்கு அடுத்து எடுக்கவில்லை. இந்த நிலைதான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஸ்டூவர்ட் பிராட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் எஸ்டிவி தமிழ் சேனலில் வர இருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வாக மேத்யூ வேட் விளையாடி கொண்டிருக்கிறார். தற்பொழுது ஸ்டீவன் ஸ்மித் எதிர்கொள்ள இருக்கிறார் ஸ்டூவர்ட் பிராடை. இங்கே ஒரு ஃபீல்டர்கள் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம். தேர்ட்மேன், ஒரு ஸ்லிப், ஒரு பேக்வேர்ட் ஸ்கொயர் லெக், ஒரு மிட் விக்கெட் ஃபீல்டர், ஒரு லாங் ஆஃப் மிட் ஆன் ஃபீல்டர், பல்வேறு நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். எந்த இடத்தில் ஃபீல்டர்கள் நிற்க வைத்தால் எந்த முறையில் அவர்கள் ஓடி சென்று அந்த விக்கெட்டுகளை அவருடைய வழியாக இருக்கும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே தற்பொழுது அந்த ஆடக்கூடிய களத்தில் சற்று ஆடக்கூடிய மைதானத்தினுடைய களத்தில் அந்த பிட்ச் மேல் சற்று சமதளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல அது ஏதோ அங்கு மேலெழும்பி இருக்கிறது. அதை தட்டி சமதளப்படுத்தியிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த வேலை முடிந்துவிட்டது. மீண்டும் ஆட்டம் தொடங்க இருக்கிறது. ஸ்டூவர்ட் பிராட் பந்து வீச இருக்கிறார். ஸ்டீவன் ஸ்மித் அதை எதிர்கொள்ள இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அதிகமான நிகழ்ச்சிகளை வழங்க வேண்டும் என்பது எங்களுக்கும் மிக அதிகமான ஆவலாகத்தான் இருக்கிறது. ஆனால் நிகழ்வுகளை அடுத்தடுத்து தொகுத்து உருவாக்குதல் என்று பார்க்கும்போது அதற்கான ஆட்கள் குறைவாக இருப்பதன் காரணமாக நிகழ்வுகளை மிகவும் நிதானமாக
வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே அதிகமான நிகழ்ச்சிகளை வழங்க வேண்டும் என்ற நிலை இன்னும் சற்று காலங்களில் நிச்சயமாக அடுத்த மாதம் அந்த நிலையெல்லாம் அதிகமான நிகழ்ச்சிகளை வழங்கக்கூடிய, தொகுத்து வழங்கக்கூடிய பல்வேறு அமைப்பாளர்கள் நமக்கு இருக்கிறார்கள். அனைவரும் அந்த நிகழ்வுகளை தொடர்ந்து வழங்க இருப்பார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. ஸ்டீவன் ஸ்மித் 76 ரன்களுடனும் மேத்யூ வேட் 25 ரன்களுடனும் தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஸ்டூவர்ட் பிராட் தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை மீண்டும் மிட் விக்கெட் ஏரியாவில் ஒரு 4 ரன்கள். இந்த முறை கேப்டன் பந்தை மிஸ் செய்திருக்கிறார். நிச்சயமாக அது அவுட் ஆகி இருந்திருக்கலாம். ஸ்டூவர்ட் பிராட் அந்த பந்தை, ஸ்டீவன் ஸ்மித் அடித்த அந்த பந்தை, ஸ்டூவர்ட் பிராடினுடைய பந்தை பின்புறமாக பேக் தடுத்து நிறுத்த முயற்சித்தார். ஆனால் ரன் நேரடியாக சென்று 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. இந்த முறை கேப்டனே அந்த தவறை செய்திருக்கிறார். அவர் பந்தை பிடிப்பதற்குள் பந்து அவரை கடந்து சென்று விட்டது. ஆகவே முக்கியமான ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. காரணம், அவர் மிட் விக்கெட்டிற்கும் மிடானுக்கும் இடையில் நிற்கிறார். அவரை கடந்து சென்று அந்த பந்து லாங் ஆனுக்கும் மிட் விக்கெட்டிற்கும், டீப் மிட் விக்கெட்டிற்கும் இடையிலே 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். மேத்யூ வேட் 25 ரன்கள், ஸ்டீவன் ஸ்மித் 76 ரன்கள். சதம் கடப்பாரா ஸ்டீவன் ஸ்மித்? மீண்டும் ஒரு சதம் கடப்பாரா ஸ்டீவன் ஸ்மித் என்று பார்க்கும்பொழுது பந்து தானாகவே 4 ரன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது பார்ப்பதற்கே ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. ஸ்டீவன் ஸ்மித் நகர்ந்து விட்டார். சரியாக அந்த பந்து நேரடியாக சென்று 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. மீண்டும் அதுபோல அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை அங்கு ஃபீல்டர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆகவே 77 ரன்களை பெற்று ஸ்டீவன் ஸ்மித் சதத்தை நெருங்குகிறாரா பார்க்கலாம். அதுபோல 25 ரன்களை பெற்ற மேத்யூ வேட் மிக சிறப்பாக ஸ்டீவன் ஸ்மித்துக்கு உறுதுணையாக தொடர்ந்து நிற்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு சரியான ஒரு இலக்கு. 338 ரன்கள் அதிகம் பெற்று ஆஸ்திரேலியா முன்னிலை வைக்கிறார்கள். 142 ரன்களை இரண்டாவது இன்னிங்ஸ் பெற்றிருக்கிறார்கள். 4 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். மேத்யூ வேட் அடுத்த பந்தை அடித்தாட முயற்சிக்கிறார். ரன் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவியின் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் வழங்க இருக்கிறோம். இங்கே மைதானம் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறார்கள். இத்தனை கூட்டமா என்று பார்க்க தோன்றுகிறது. நிச்சயமாக இது ஒரு நாள் போட்டியிலே இருக்க வேண்டிய கூட்டத்தை நாம் 5 நாள் போட்டியிலே 4ஆம் நாள் பார்த்து கொண்டிருக்கிறோம். 5 நாள் போட்டியிலே முதல் நாள் பார்க்கலாம், 5வது நாள் பார்க்கலாம், 4ஆம் நாள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்துணை நபர்கள் அங்கே அமர்ந்து இந்த ஆட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மற்றும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அங்கே அத்துணை நிகழ்வுகளும் நிகழ்கிறது என்பதும் தெரிகிறது. அடுத்த பந்தை அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை மீண்டும் ஒரு 4 ரன்கள், அதே இடத்தில் மீண்டும் ஒரு 4 ரன்கள். ஆகவே இந்த முறை 81 ரன்களை கடந்திருக்கிறார் ஸ்டீவன் ஸ்மித். 81 ரன்களை கடந்திருக்கிறார் ஸ்டீவன் ஸ்மித். தற்போது நிச்சயமாக அவர் அதிகமான ரன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மூன்றாவது செஷன் 147 ரன்கள், 343 ரன்கள் இதுவரை அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் இங்கிலாண்டை விட. 147 ரன்கள் இரண்டாவது இன்னிங்ஸில் இவர்கள் பெற்ற ரன்களினுடைய நிலை. இந்த நிலையை தொடர்ந்தவர்கள் பின்பற்றுவார்கள். இன்னும் கூட ரன்கள் எடுக்க முயற்சிப்பார்கள் என்பதுதான் தற்போது தெரிகிறது.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து உடனுக்குடன் வழங்க இருக்கிறதாகவே நீங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வின் மிக முக்கியமான சுவாரஸ்யமாக இருப்பது, இன்றைய போட்டியிலே ஸ்டீவன் ஸ்மித் அரை சதம் கடந்து விட்டார். 26வது அரை சதம், 26 சதம் கண்டவர் தற்பொழுது 27வது சதத்தை எட்டுவாரா என்பதை இன்று பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்னும் 20 ரன்கள் வந்தால் ஸ்டீவன் ஸ்மித் சதத்தை கடப்பார். அதாவது 27வது சதம் காண இருக்கிறார். அதுபோல் 26 அரை சதம், 26 சதம் இரு நிகழ்வுகளிலுமே சமநிலையிலே வைத்து கொண்டிருப்பவர் ஸ்டீவன் ஸ்மித். இன்றைய போட்டியினுடைய அடுத்த இலக்காக நிச்சயமாக அவர் சதம் கண்டால் ஆஸ்திரேலியா மிகப்பெரிய விழா அவருக்காக எடுக்க வேண்டும் என்பதுதான் தோன்றுகிறது. காரணம், தற்போதைய நிலையிலே 660 ரன்களுக்கு மேலே பெற்று ஆஷின் முதல் நிலை பேட்ஸ்மேனாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் தற்போது பார்க்கும் நிகழ்வாக இருக்கிறது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 விக்கெட்டுகள் 36 ரன்கள், ஸ்டூவர்ட் பிராட் 2 விக்கெட்டுகள் 54 ரன்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த நிலையில் மீண்டும் மேத்யூ வேட். எந்த புறம் பந்தை அனுப்பினாலும் அந்த புறம் நின்று ஆடக்கூடிய தகுதி ஸ்டீவன் ஸ்மித்துக்கு இருப்பதாக தெரிகிறது. அதை தான் இங்கே காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இடப்புறம் அவர் பந்து வீசினால் அங்கிருந்து அடிக்கிறார், வலப்புறம் அவர் பந்து வீசினார் அங்கு சென்று அடிக்கிறார். எந்த புறம் வீசினாலும் பந்தை எதிர்கொண்டு சரியாக இலக்கை நோக்கி அடிக்க முயற்சிக்கிறார் என்பது மற்றும் ஒரு சிறப்பான நிகழ்வு. அதை தான் இப்பொழுது நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஜோஃப்ரா ஆர்ச்சர் அடுத்த பந்தை வீச இருக்கிறார். இன்னும் சரியாக 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் இருக்கிறது. அதன் பிறகு 5ஆம் நாள் ஆட்டம் வர இருக்கலாம். ஆகவே நிச்சயமாக ஸ்டீவன் ஸ்மித் சதம் கடப்பார், மற்றும் ஒரு சதம் கடப்பார் என்பது தெரிகிறது. பார்க்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர்னுடைய பந்து எதிர்கொள்ள இருப்பது மேத்யூ வேட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவியின் தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பந்து டாட் பாலாக இருக்கிறது. ரன் எதுவும் எடுக்கவில்லை. ஸ்டீவன் ஸ்மித், மேத்யூ வேட் இருவரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 81 ரன்களோடு ஸ்டீவன் ஸ்மித். அடுத்ததாக ஜோஃப்ரா ஆர்ச்சரை எதிர்கொள்ள இருக்கிறார் ஸ்டீவன் ஸ்மித் 81 ரன்களோடு. மீண்டும் ஒரு சிறப்பான ஆட்டம் ஸ்டீவன் ஸ்மித்தின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 81 ரன்கள். இதுவரை 91.01 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டை பெற்றிருப்பது மிகச்சிறப்பு. பார்க்கலாம், சதம் காணுகிறாரா ஸ்டீவன் ஸ்மித்? பார்க்கலாம். பின்புறமாக மீண்டும் விழுந்து விட்டார். இதுபோன்று மேலிருந்து கீழ் விழுந்தால் அவருடைய உடல்நிலை என்ன ஆவது என்பது தெரியவில்லை. அதை தொடாமல் அப்படியே கீழே விழுந்து விட்டார், பந்தை தொடாமல்.
அங்கிருந்தும் கூட அவர் படுத்துக்கொண்டே ஸ்ட்ரோக் வைக்கிறார். எல்லா நிலையிலுமே அவருக்கு கிரிக்கெட் தான் போல இருக்கிறது. இந்த முறை பின்புறமாக சென்ற பந்து விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. ஆகவே ரன் எதுவும் இல்லை, டாட் பால். படுத்து கொண்டிருந்தாலும் நின்று கொண்டிருந்தாலும் அனைத்து யோசனைகளும் அவருக்கு கிரிக்கெட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பந்தை அடித்து ஆடியிருக்கிறார். ஒரு ரன் மட்டும் எடுத்திருக்கிறார். 82 ரன்கள், 27 ரன்களோடு மேத்யூ வேட். நீங்கள் பார்க்கலாம், மேத்யூ வேட் 20 ரன்களை எப்பொழுதோ கடந்தார். ஆனால் அதற்கு அடுத்து 7 ரன்களை கடப்பதற்கு பல மணி நேரம் எடுத்துக்கொள்கிறார் என்பதுதான் தெரிகிறது. காரணம், அவர் ஸ்டீவன் ஸ்மித்தை விளையாட விடுகிறார். அதன் காரணமாக 1-2 எடுத்துக்கொண்டிருக்கிறார். அல்லது ஓவர் முடிந்தவுடன் ஸ்டீவன் ஸ்மித் அதை எதிர்கொள்கிறார். இது போன்ற நிகழ்வு தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்வையாளர்களுடைய அளவு அதிகமாகத்தான் இருக்கிறது. மீண்டும் ஒரு பவுன்சர். இந்த முறை ஸ்டூவர்ட் பிராடிடமிருந்து அந்த பவுன்சர். மேத்யூ வேட் கீழே குனிந்து விட்டார். ரன் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக மட்டும் இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சதம் காணுவாரா ஸ்டீவன் ஸ்மித்? பார்க்கலாம். மற்றும் ஒரு சதம் காண இருக்கிறார் ஸ்டீவன் ஸ்மித். 82 ரன்கள் பெற்றிருக்கிறார். இன்னும் 18 ரன்கள் மட்டுமே அவருக்கு தேவை. எதிர்கொள்வாரா, அதை பெறுவாரா என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக பந்து வீச மீண்டும் ஜாக் லீச் வந்திருக்கிறார். ஜாக் லீச் 7 ஓவர்களை வீசியிருக்கிறார். 38 ரன்கள் கொடுத்திருக்கிறார். மீண்டும் அவருடைய பந்தை அடித்தாட முயற்சிப்பாரா ஸ்டீவன் ஸ்மித்? பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஜாக் லீச்சினுடைய பந்தை தூக்கி அடிக்கிறார். இந்த முறை 6 ரன்களா அல்லது ஃபீல்டரிடம் கேட்சா என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த முறை அவுட் ஆகிவிட்டார். இது ஸ்மித்தினுடைய சதம் காணவில்லை. அடித்தாட முயற்சித்தார் ஸ்டீவன் ஸ்மித். சதம் காணவில்லை ஸ்டீவன் ஸ்மித். 82 ரன்களுக்கு அவுட் ஆகி பெவிலியன் திரும்புகிறார். இது ஆச்சரியத்திற்கும் ஆச்சரியம். ஜாக் லீச் வரும்போதே இவர் பந்தை அடித்தாடுவதில் நிதானம் கடைபிடித்திருக்கலாம். பென் ஸ்டோக்ஸ் மீண்டும் அந்த கேட்சை மிகச்சிறப்பாக பிடித்துவிட்டார். ஸ்டீவன் ஸ்மித் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நிலைதான். இருந்தாலும் அதிகபட்சமாக ரன்களை அடித்து மிகச்சிறப்பாக விளையாடியிருக்கிறார் என்பதில் அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு பெவிலியன் திரும்பிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு சிறப்பான ஒரு நிகழ்வு. மீண்டும் ஆஸ்திரேலியா ஒரு 400 ரன்களை கடப்பதற்கு இன்னும் 50 ரன்கள் பெற வேண்டும். இப்பொழுது இருக்கும் ரன்களே இங்கிலாந்திற்கு மிகப்பெரிய அழுத்தமாகத்தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேத்யூ வேட் 27 ரன்களோடு தொடர்ந்து விளையாட கொண்டிருக்கிறார். இனி மேத்யூ வேட் அடித்தாட முயற்சிப்பார் என்று தெரிகிறது. பார்க்கலாம். வரக்கூடிய புதிய பேட்ஸ்மேனை களத்தில் இறக்கிவிட்டுவிட்டு தான் அதிகமாக அடிக்க முயற்சிப்பார். ஜாக் லீச் மிக சிறப்பான ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கிறார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் மூலமாக எடுக்க முடியாதது, ஸ்டூவர்ட் பிராட் மூலமாக எடுக்க முடியாதது ஜாக் லீச் எடுத்திருக்கிறார். டிம் பெய்னி, கேப்டன் ஆஃப் ஆஸ்திரேலியா, டிம் பெய்னி வந்திருக்கிறார். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை. மேத்யூ வேட் டிம் பெய்னியோடு தற்பொழுது விளையாட இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல்.
இதுவரை பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் எஸ்டிவி தமிழ் சேனலை வழங்க இருக்கிறோம். அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து உங்களுடைய மேலான ஆதரவை தொடர்ந்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்போதைய நிலவரப்படி டீம் பெயினி பந்து எதிர்கொள்ள அனுப்ப வேண்டும். மேத்யூ பேட் பந்தை எதிர்கொள்ள இருக்கிறார். ஜாக் லீச்சினுடைய பந்து. சதம் காணுவார் ஸ்டீவன் ஸ்மித் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 82 ரன்களுக்கு பெவிலியன் திரும்பியிருக்கிறார். ஜாக் லீச்சினுடைய பந்தில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து டீப் எக்ஸ்ட் கவர் ஏரியாவில் நின்று கொண்டிருந்த பென் ஸ்டோக்ஸ் அதை பிடித்து கேட்சாக மாறியிருக்கிறது. அது காரணமாக ஸ்டீவன் ஸ்மித் அவுட்டாக பெவிலியன் திரும்பியிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உடனடியாக எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உறுப்பினர்களாக இணையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எஸ்டிவி தமிழ் சேனல் பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து நீங்கள் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவினுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டீம் பெயினி கேப்டன் ஆஸ்திரேலியாவினுடைய கேப்டனாக இருக்கிறார். 1 ரன் எடுத்திருக்கிறார். ஜாக் லீச்சினுடைய பந்தில் 40 ரன்களை கொடுத்து 1 விக்கெட்டை எடுத்திருக்கிறார். ஜாக் லீச் 7.4 ஓவர் வீசியிருக்கிறார். இன்னும் கடினமான இலக்கை ஆஸ்திரேலியா இங்கிலாந்திற்கு நிர்ணயிப்பார்களா என்பதை பார்க்க இருக்கிறோம். பென் ஸ்டோக்ஸ் அதிக தூரத்தை கடந்துதான் அந்த கேட்சை பிடித்திருக்கிறார். மிகவும் ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் இருந்த பென் ஸ்டோக்ஸ் சிறப்பாக அந்த நிலையை கடந்திருக்கிறார் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலோடு பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் நிச்சயமாக எத்தனை ரன்கள் எடுக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். எஸ்டிவி தமிழ் சேனல் அனைத்து நிகழ்வுகளை வழங்கியிருக்கிறது. அதில் குறிப்பாக பெண்களுக்கான நிகழ்வுகளாக முக்கியமான நிகழ்வுகள், அதாவது நிகழ்ச்சிகள் வழங்கியிருக்கிறோம். மாணவர்களுக்கான முக்கியமான நிகழ்ச்சிகள் வழங்கியிருக்கிறோம். அதுபோல் வாழ்க்கையினுடைய எதிர்காலம் பற்றி அறிவதற்கான அத்துணை நபர்களுக்கும், எதிர்காலம் பற்றி அறிய அவளோடு இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இங்கே நாம் நிகழ்ச்சி கொடுக்க இருக்கிறோம். ஆகவே பல்வேறு நிகழ்ச்சிகள், அதுபோல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அனைத்து மக்களுக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உடல்நிலை குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள், ஆரோக்கியத்தோடு உடல்நிலை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது என்பது பற்றின பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நேரலையிலே வழங்க இருக்கிறோம். இது போன்ற பல நிகழ்வுகள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலில் வழங்க இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து இணைந்தீர்கள். அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும். ஆரம்ப கட்டத்தில் சில தவறுகள், சில சிறு குறைபாடுகள் இருக்கலாம். அவை அனைத்தும் களையப்படும். நிச்சயமாக அவை களையப்பட்டு மிகவும் உன்னதமான, சிறப்பான, பார்ப்பதற்கினிய, கேட்பதற்கினிய, ரசிப்பதற்கினிய அனைத்து நிகழ்வுகளாக அது ஒட்டுமொத்த ஒரு நல்ல நிகழ்ச்சிகளாக வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஆகவே பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலோடு இணைந்திருந்து உங்களுடைய மேலான ஆதரவை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தடுத்த ஓவர்களில் இன்னும் ரன்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம், கேப்டன் டீம் பெயினி, ஆஸ்திரேலியாவுடைய கேப்டன் டீம் பெயினி தொடர்ந்து இங்கே விளையாடி கொண்டிருக்கிறார். சதம் காணுவாரா ஸ்டீவன் ஸ்மித் என்ற நிலையில் நாம் பல்வேறு இடங்களிலே அதை பற்றி வலியுறுத்தியிருந்தோம். ஆனால் 82 ரன்களுக்கு பென் ஸ்டோக்ஸ் கேட்ச் பிடித்து ஜாக் லீச்சினுடைய பந்து வீச்சிலே அவுட் ஆக்கி பெவிலியன் திருப்பியிருக்கிறார்கள். ஆகவே அந்த நிலையில் ஸ்டீவன் ஸ்மித் 82 ரன்களோடு பெவிலியன் திரும்பியிருக்கிறார்.
குறைந்தபட்சமாக 660 ரன்களுக்கும் மேற்பட்டு இந்த டெஸ்ட் தொடரிலே இதுவரை அவர் பெற்றிருக்கும் ரன்கள் 660 ரன்களுக்கும் மேலாகத்தான் அவர் பெற்றிருப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இது போன்ற ஒரு சூழல் மீண்டும் ஒரு விக்கெட்டா என்பதை பார்க்கிறோம். இந்த முறை ஜோஃப்ரா ஆர்ச்சரனுடைய பந்துவீச்சு இந்த முறை விக்கெட் எளிதாக சென்றுவிட்டது ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு. மேத்யூ வேட் மிகச்சிறப்பாக விக்கெட் கீப்பர் பேஸ்டா மிகச்சிறப்பாக அந்த பந்தை லாபகமாக பிடித்தார். மேத்யூ வேடிற்கு இதில் விருப்பமில்லை. நிச்சயமாக அவருடைய ஆட்டம் அவருக்கே வருத்தத்தை கொடுத்திருக்கிறது. 34 ரன்கள் எடுத்திருக்கிறார். மிகுந்த நேரத்திலே துணை இருந்து ஸ்டீவன் ஸ்மித்திற்கு ரன்களை அடிப்பதற்கு மிகவும் பக்கபலமாக இருந்த மேத்யூ வேட் தற்பொழுது பெவிலியன் திரும்பி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக வரக்கூடிய பேட்ஸ்மேன்கள் இதுவரை 6 பேட்ஸ்மேன்கள் பெவிலியன் திரும்பியிருக்கிறார்கள். இன்னும் 4 பேட்ஸ்மேன்கள் மட்டுமே குறைந்தபட்சம் 400 ரன்களை எட்டுவார்களா என்பது தான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. ஆகவே இன்று அனைத்து பேட்ஸ்மேன்களும் அடித்தாடி 400 ரன்களை பெற்றால் நாளை மீண்டும் ஒரு நாள் போட்டி போல ஆகிவிடும். காரணம், நாளை இறுதி நாள். இங்கிலாந்து அதுபோல கடந்த முறை வெற்றி பெற்றது போலவே இந்த முறை முயற்சி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். மிச்சல் ஸ்டார்க் வந்திருக்கிறார். கடந்த முறை மிச்சல் ஸ்டார்க் 50 ரன்களை கடந்து சென்றார். ஆகவே அது போன்ற ஒரு நிகழ்வை மீண்டும் நிகழ்த்துவாரா என்பதை பார்க்க இருக்கிறோம். மிச்சல் ஸ்டார்க்கின் விளாசல் சிறப்பாகவே இருந்தது. அவர் தொடர்ந்து பல நேரங்களிலே 50 ரன்களை அடித்திருப்பதாக தெரிகிறது. அதன் காரணமாக கடந்த முறையும் கூட அவர் 50 ரன்களை மிகச்சிறப்பாக அடித்திருந்தார் முதல் இன்னிங்ஸில். அதன் காரணமாக அந்த 497 ரன்களில் அந்த 50 ரன்கள் அவருடைய ரன்களாக இருந்தது என்பதில் மாற்று கருத்தல்ல. 447 ரன்கள் தான் ஒட்டுமொத்த குழுவினுடைய அணியினுடைய ரன்களாக இருந்த நிலையில் 211 ரன் அதிலும் கூட ஸ்டீவன் ஸ்மித்தோடது. ஆகவே அதில் 50 ரன்கள் என்று பார்க்கும்போது அது மிச்சல் ஸ்டார்க் உடையதாக இருந்தது. தற்போதும் அது போன்ற ஒரு நிகழ்வை அவர் நிகழ்த்துவாரா என்பதை பார்க்க வேண்டும். டிம் பெய்னி அதற்காக உறுதுணையோடு இருப்பாரா? மிச்சல் ஸ்டார்க் அதே போன்று இந்த நிலையிலும் எல்லா பந்தையும் அடித்தாடி ரன்களை குவிப்பாரா என்பதை பார்க்க இருக்கிறோம். மிச்சல் ஸ்டார்க்கினுடைய இன்னொரு பலமான கூடுதல் பலம் என்றால் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை எப்பொழுதுமே சிறப்பாக வைத்துக் கொண்டிருப்பார். ஆகவே கடந்த முறை அவர் 50 ரன்கள் பெறும்போது கூட ஸ்ட்ரைக் ரேட்டை மிகச்சிறப்பாக வைத்திருந்தார் என்பதும் கூட ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு. அதுபோல ஸ்டீவன் ஸ்மித்தும் இதே போன்ற ஒரு நிலையில் தான் இருந்திருந்தார். அது போன்ற ஒரு நிகழ்வை மீண்டும் நிகழ்த்துவாரா மிச்சல் ஸ்டார்க் பார்க்க இருக்கிறோம். டிம் பெய்னி தற்பொழுது 2 ரன்களுடனும் மிச்சல் ஸ்டார்க் 1 ரன்னுடனும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். 6 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். ஜோஃப்ரா ஆர்ச்சரனுடைய மற்றொரு ஒரு விக்கெட்டாக 3வது விக்கெட்டை அவர் பெற்றிருக்கிறார். 40 ரன்கள் கொடுத்து 2 மெய்டன் ஓவர்களோடு 12.4 ஓவரில் அவர் எடுத்திருக்கும் இன்னொரு விக்கெட்டாக ஸ்டீவன் ஸ்மித் மிக முக்கியமான விக்கெட்டாக அவர் எடுத்திருக்கிறார். இதுவும் சிறப்பான ஜாக் லீச் தான் ஸ்டீவன் ஸ்மித், மன்னிக்க வேண்டும். இவர் மேத்யூ வேடினுடைய விக்கெட்டை எடுத்திருக்கிறார் ஜோஃப்ரா ஆர்ச்சர். இது போன்ற மிகச்சிறப்பான ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை தற்பொழுது 355 ரன்கள் முன்னிலை பெற்று ஆஸ்திரேலியா முன்னிலை வைக்கிறார்கள். 159 ரன்கள் 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு என்ற நிலையில் ஆஸ்திரேலியா தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். டிம் பெய்னி 2 ரன்களுடனும் மிச்சல் ஸ்டார்க் 1 ரன்னுடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறை எடுத்தது போல மிச்சல் ஸ்டார்க் மிகப்பெரிய ஒரு 50 ரன்களை பெறுவாரா? அதற்கு டிம் பெய்னி உறுதுணையோடு இருப்பாரா? அல்லது டிம் பெய்னி 50 ரன்களை பெறுவாரா? மிச்சல் ஸ்டார்க் அதுக்கு உறுதுணையோடு இருப்பாரா என்பது போன்ற பல்வேறு ஊகங்கள் இங்கே அடிப்படையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 355 ரன்கள் என்பது 400 ரன்களை கடந்து செல்லும் போது மட்டுமே டிக்ளேர் செய்வதற்கும் கூட வாய்ப்பாக அமையும். இன்னும் இருக்கக்கூடிய குறைந்த காலகட்டம் 1 மணி நேரம் சரியாக இருக்கிறது. அந்த 1 மணி நேரத்தில் இவர்கள் எத்தனை ரன்கள் பெறுவார்கள் என்பது பற்றியெல்லாம் பார்த்தது பிறகுதான் இங்கிலாந்து நாளை வெற்றி பெறுவார்களா இல்லைவா என்று வெற்றி பெறுவார்களா அல்ல வெற்றியை இழப்பார்களா என்பது போன்ற பல்வேறு சூழல்கள் ஏற்படும். ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். STV தமிழ் சேனலோடு பல்வேறு நிகழ்வுகள் உங்களுக்காக வழங்க இருக்கிறோம். STV தமிழ் சேனல் அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனைத்து மக்களுக்கும் தரமான ஒரு நிகழ்ச்சிகளாக அது வழங்க எப்பொழுதும் கடமைப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பல்வேறு STV தமிழ் சேனல் பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கும் காரணத்தினால் பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் STV தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருக்குமாறு அன்போடு கேட்கிறோம். இது STV தமிழ் சேனல்.
ஆஸ்திரேலியா 497 ரன்களை முதல் இன்னிங்ஸில் எடுத்திருந்தாலும் இரண்டாவது இன்னிங்ஸில் 159 ரன்களுக்கு 6 விக்கெட் என்ற நிலையில் மிகவும் மோசமான ஒரு நிலைதான். இப்போ முதல் இன்னிங்ஸை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் இரண்டாவது இன்னிங்ஸ் அத்தனை சிறப்பானது இல்லை என்றாலும் அவர்கள் பெற்றிருக்கும் ரன்கள் அதிகமான ரன்கள் 355 என்பது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. அதன் காரணமாக இன்னும் இங்கிலாந்திற்கு ஒரு அழுத்தமான ஒரு மனநிலை தான் களம் இறங்குவார்கள். ஆனால் பென் ஸ்டோக்ஸ் அங்கே சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். பென் ஸ்டோக்ஸ் அங்கே சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். அது போன்ற ஒரு நிகழ்வை மீண்டும் நிகழ்த்துவாரா என்பதை பார்க்கலாம். அதுபோல தற்பொழுது மிச்சல் ஸ்டார்க் மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தார். கடந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பார்த்தோம். அதுபோன்ற ஒரு நிகழ்வை மிச்சல் ஸ்டார்க் நிகழ்த்துவாரா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள், பல்வேறு ஊகங்கள் இங்கே அடிப்படையில் ஏற்படுகிறது. அதன் காரணமாக இந்த போட்டி இனி நடக்க இருக்கும் இந்த போட்டி அனைத்துமே சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் என்பது மாற்றுக்கருத்து இல்லை. அதை தொடர்ந்து இணைந்தீர்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு பல்வேறு நிகழ்வுகள் உங்களுக்காக வழங்கியிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளை கண்டுகளுக்கு உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்கிறோம். தொடர்ந்து இணைந்தீர்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைந்தீர்கள். எஸ்டிவி தமிழ் சேனல், ஒரே குரல் நேர்மையின் பொருள். மீண்டும் இணைகிறோம். எஸ்டிவி தமிழ் சேனல். தற்பொழுது டிம் பெய்னி மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். 4 ரன்களை 4 ரன்களை எடுத்திருந்தவர் பின்புறம் ஆக ஒரு ஸ்லிப்பில் மீண்டும் ஒரு 4 ரன்களை எடுத்து 14 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். மிச்சல் ஸ்டார்க் 1 ரன்னோடு ஸ்டீவன் ஸ்மித் மன்னிக்க வேண்டும் டிம் பெய்னி 14 ரன்களோடு தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்னும் இருக்கக்கூடிய மிக குறைந்த நேரத்தில் அதிகமான ரன்களை எடுப்பார்களா என்பதை பார்க்கலாம். இன்னும் 400 ரன்களை கடக்க வேண்டும். 368 ரன்கள் தற்போது போய்கொண்டிருக்கிறது. 369 ரன்கள் தற்போது போய்கொண்டிருக்கிறது. டிம் பெய்னி மீண்டும் விளையாட வந்திருக்கிறார். ஜோஃப்ரா ஆர்ச்சனுடைய பந்தை எதிர்கொள்ள இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்தடுத்த பந்துகளை அடித்தாட முயற்சிக்கிறார். இந்த முறை ஃபீல்டர்கள் ஓடி வருகிறார்கள். 1 ரன் மட்டும் எடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். மிச்சல் ஸ்டார்க் 2 ரன்களுடனும் டிம் பெய்னி 14 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எஸ்டிவி தமிழ் சேனல். பல்வேறு நிகழ்வுகள் எஸ்டிவி தமிழ் சேனலில் வழங்கியிருக்கிறோம். ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுபிடித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல். ஸ்டீவன் ஸ்மித் சதம் காணுவாரா என்ற நிலையில் அவர் அத்துணை
வேகத்தோடு நிகழ்த்த முடியவில்லை. காரணம், ஜாக்லிஸுடைய பந்தை மிக லாவகமாக ஒரு 6 அடிக்க முயற்சித்தவர் டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில். அங்கே ஃபீல்டர் நின்று கொண்டிருந்தார். சரியாக அவருடைய கைகளிலே, பென் ஸ்டோக்ஸ் கைகளிலே பட்டுவிட்டது. ஆகவே அவர் கேட்ச் ஆக பிடித்து விட்டார். அதுக்காக அவர் அவுட் ஆக்கி கொண்டிருந்தார் 82 ரன்களோடு. அதுக்கு அடுத்ததாக விளையாடி கொண்டிருந்த 34 ரன்களோடு விளையாடி கொண்டிருந்த மேத்யூ வேட் நிச்சயமாக அரை சதம் காண்பார் என்று நிகழ்ந்த நேரத்திலே அவரும் ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய பந்து வீச்சில் பின்புறமாக விக்கெட் கீப்பரிடம் பந்தை கொடுத்து அவுட் ஆக்கி பெருமை திரும்பினார். தற்போதைய நிலையில் மிச்சேல் ஸ்டார்க்கும் டிம் பெய்னியும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இருவருமே நியூ பேட்ஸ்மேன் டு த கிரீஸ் என்றாலும் டிம் பெய்னி சற்று முன்பாகவே வந்தவர். ஆகவே அவர் அடித்தாட முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ரன்கள், அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 107 இருந்தாலும் கூட ரன்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு வரவில்லை என்பதுதான் முக்கியமான நிகழ்வு. இருந்தாலும் இன்னும் கூட ஒரு 31 ரன்கள் கடந்தால் 400 ரன்களை அவர்கள் முன்னிலை பெறுவார்கள் என்பதை பார்க்க முடிக்கலாம். அதுபோல 200 ரன்களை 2வது இன்னிங்ஸுக்கு பெறுவார்கள் என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனல். பல்வேறு நிகழ்வுகள் எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக வழங்கியிருக்கிறோம். ஆகவே இதுவரை பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனும் அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் சிறப்பான நிகழ்வுகளாக வழங்கியிருக்கிறோம். அது மிகவும் முக்கியம். அடுத்த பந்து அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. இந்த முறை அடித்து ஆடியது டிம் பெய்னி கேப்டனாக அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய பந்து வீச்சு மிகச்சிறப்பாக அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை நேரடியாக மிட் விக்கெட் ஏரியாவில் அடித்தாடியிருக்கிறார். ஆகவே 4 ரன்களை மிக எளிதாக அது கொடுத்து விட்டது என்பதுதான் தற்போதைய நிலை. ஏனென்றால் அங்கு மிட் விக்கெட் ஏரியாவில் யாரும் இல்லை. அந்த நிலையில் நேரடியாக 4 ரன்களை கொடுத்து விட்டது. அடுத்தடுத்த பந்துகளை அடித்தாட முயற்சிப்பார் டிம் பெய்னி என்பது நாம் இதற்கு முன்பே அறிவித்த ஒரு நிகழ்வு. கண்டிப்பாக அந்த நிகழ்வை தற்போது உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் டிம் பெய்னி. மிச்சேல் ஸ்டார் மிக வேகமாக அடித்தாடக்கூடிய தன்மை கொண்டவர் தான் மிச்சேல் ஸ்டார். இருந்தாலும் அவரும் இதுவரை 4 பந்துகளை மட்டுமே சந்தித்திருக்கிறார். இன்னும் வரக்கூடிய நிகழ்வுகளில் அவரும் தன் பங்குக்கு அதிகமான ரன்களை எடுப்பார் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமில்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்துக் கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துமாறு அன்போடு கேட்கிறோம். தொடர்ந்து இணைந்தீர்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆஷஸ் தொடர் 4வது டெஸ்ட் போட்டியினுடைய 4ஆம் நாளான இறுதி நாள் 4ஆம் நாள் போட்டியை இறுதி செஷனாக 3வது செஷன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 114 ரன்கள் 21 ஓவர்களில் 2 விக்கெட்டுகள் கிட்டத்தட்ட 5.43 ரன் ரேட்டாகவும் 12.2 என்ற நிலையிலே ஸ்ட்ரைக் ரேட்டாகவும் மதிக்க வேண்டும், ஓவர் ரேட்டாகவும் இருந்திருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம் 373 ரன்கள் பெற்று முன்னிலையிலே இருக்கிறார்கள். அதிகமாக 177 ரன்கள் பெற்றிருக்கிறார்கள். 400 ரன்களை கடக்காமல் நிச்சயமாக டிக்ளேர் செய்வது கடினமான ஒரு சூழல் தான். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று பெரிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைந்தவர்கள் எஸ்டிவி தமிழ் சேனல். மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். மீண்டும் ஒரு விக்கெட்டை எடுப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை
4 ரன்களை பெற்றிருக்கிறார். அடிபட்டதன் காரணமாக இன்னும் சரியாகவில்லை என்றுதான் தெரிகிறது. மிச்சல் ஸ்டார்க் 3 ரன்களுடன் டிம் பெயின் 20 ரன்களுடன் தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பந்தை அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை 4 ரன்கள் பெற முடியுமா பார்க்கலாம். இல்லை, 2 ரன்களை மட்டும் பெற முடிகிறது. டிம் பெயின் 22 ரன்களோடு தொடர்ந்து களத்தில் இருக்கிறார். அதிகமான ரன்களை அடித்தாட முயற்சிக்கிறார் டிம் பெயினி. ஆனால் ஒவ்வொரு முறையும் அது பின்புறமாக சென்று பந்து ரன்கள் அவ்வளவாக எடுக்க முடியவில்லை. இருந்தாலும் 22 ரன்களை எடுத்திருப்பது அவருடைய பந்தை விட அவருடைய ரன்கள் அதிகமாகத்தான் இருக்கிறது. 129% ஸ்ட்ரைக் ரேட்டை 129.41 அளவு ஸ்ட்ரைக் ரேட்டை பெற்றிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இரண்டாவது இன்னிங்ஸ் லீட் பை 379. இன்னும் 400 ரன்களை கடப்பார்கள் என்று தெரிகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. பிரேக் ஓவர் டைம். டிம் பெயினி அண்ட் மிச்சல் ஸ்டார்க் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தேர்ட் அம்பையருக்கு ரெஃபரன்ஸ் சென்றிருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடந்தது என்று. டிம் பெயினிக்கு அவுட் பெற்றிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. டிசிஷன் ரெவ்யூ. பந்து சரியான பந்து, சரியாக கோட்டில் தான் போட்டிருக்கிறார். பிரேக் ஓவர் டைமுடைய பந்து வீச்சு. பந்து பேட்டில் படவே இல்லை. ஆகவே அவுட் அல்ல என்பதுதான் பார்க்கக்கூடிய இதுவாக இருக்கிறது. எந்த புறம் அவர் சுற்றினாலும் அந்த பந்து பின்புறமாக சென்று விட்டது. ஆகவே நிச்சயமாக அது அவுட் இல்லை. டிம் பெயினி இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து டிம் பெயினி அதிகமான ரன்களை அடித்தாட முயற்சித்தார் என்று தெரிகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். போர்வுட் தற்போது என்ன செய்வது என்று தெரியவில்லை. பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் எஸ்டிவி தமிழ் சேனலில் வழங்கியிருக்கிறோம். ஆஸ்திரேலியாவிற்கு ஒரே ஒரு ரெவ்யூ இன்னும் இருக்கிறது. இங்கிலாந்துக்கு 2 ரெவ்யூ முடிந்துவிட்டது. இந்த முறை ஸ்கொயர்லெக் ஏரியாவில் அடித்தாடி இருக்கிறார். 1 ரன் மட்டும் பெற்றிருக்கிறார். இது டிம் பெயினி. மிச்சல் ஸ்டார்க் 183 ரன்களோடு 6 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா 302 ரன்களை தொட இருக்கிறார். மீண்டும் மிச்சல் ஸ்டார்க் பந்துகளை எதிர்கொள்ள இருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பிரேக் ஓவர் டைம். பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். இடக்கை பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய மிச்சல் ஸ்டார்க் சிறப்பாக பந்துகளை அடித்தாடக்கூடிய தன்மை கொண்டவர். கடந்த முறை அரை சதம் கடந்தவர். இந்த முறை எத்தனை ரன்களை எடுக்கிறார் என்பதை பார்க்கலாம். இதுவரை அவருடைய 6 பந்துகளை மட்டுமே சந்தித்து 3 ரன்களை பெற்றிருக்கிறார். தற்போதைய நிலையாக இடம் இருந்து கொண்டிருக்கிறது.
ஆஸ்திரேலியா 186 ரன்கள் 6 விக்கெட் இழப்பிற்கு 2வது இன்னிங்ஸ். ஆஸ்திரேலியா அதற்குள் டிக்ளேர் செய்திருக்கிறது. தற்போது 382 ரன்களோடு ஆஸ்திரேலியா டிக்ளேர் செய்திருக்கிறது. தற்போது இந்த நிலையில் மீண்டும் இங்கிலாந்தை விளையாட அழைப்பார்களா என்று தெரியவில்லை. தற்போது ஆஸ்திரேலியா டிக்ளேர் செய்திருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிகழ்வு. 382 ரன்களோடு தற்போது பெவிலியன் திரும்பியிருக்கிறார்கள். நூற்று 86 ரன்களோடு டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது நிலவரம். இந்த நிலையில் இன்னிங்ஸ் பிரேக் தற்போது போய்கொண்டிருக்கிறது. மீண்டும் இங்கிலாந்து விளையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய போட்டி மட்டுமல்ல, நாளையிலும் 382 ரன்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பிராட் 3 விக்கெட், ஆர்ச்சர் 3 விக்கெட், ஸ்டேவார்ட் பிராட் 2 விக்கெட், ஜாக்லீச் 1 விக்கெட். இந்த நிலையில் தொடர்ந்து பார்க்கிறோம். 6 விக்கெட் 186 ரன்களுக்கு 6 விக்கெட் என்ற நிலையில் 382 ரன்களை பெற்றிருக்கிறது ஆஸ்திரேலியா. 383 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் களமிறங்க இருக்கிறார்கள் இங்கிலாந்து. 383 ரன்களுக்கு இங்கிலாந்து வெற்றி பெற வேண்டும் என்ற நிலை இப்போது இருந்தாலும் தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை. இந்த முறை இங்கிலாந்து அதிகமான விக்கெட்டுகளை இழப்பார்களா என்பதை கூட நாம் பார்த்திருக்கிறோம். அதற்கான வாய்ப்புகள் அமையுமா என்பதும் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. மீண்டும் ஒரு வெற்றியை பதிவு செய்வார்களா இங்கிலாந்து, அல்லது ஆஸ்திரேலியா அந்த வெற்றியை பதிவு செய்யுமா என்பதை பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. இன்றைய போட்டியிலே 186 6 விக்கெட் என்ற நிலையில் ஆஸ்திரேலியா மீண்டும் டிக்ளேர் செய்திருக்கிறது. 383 ரன்கள் இலக்காக நிர்ணயித்து இங்கிலாந்தை பேட்டிங் செய்ய அழைக்கிறது. இந்த நேரத்தில் இங்கிலாந்து பேட்டிங் செய்ய வரும்போது இந்த 383 ரன்கள் எடுப்பது என்பது ஒரு சரியான இலக்கு என்று நாம் சொல்லிவிட முடியாது. கடந்த முறை அதை எடுக்க முடிந்தது அவர்களால். இந்த முறை அத்தனை ரன்களை எடுக்க முடியுமா என்பதை பார்க்கலாம். ஏனென்றால் 301 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸில் அவர்கள் ஆட்டம் இழந்தார்கள். அதுபோல் 2வது இன்னிங்ஸிலும் அதற்கான வாய்ப்பு அமையுமா என்பதை போன்று பார்க்கலாம். அதுவுமல்லாமல் இப்பொழுது 382 ரன்களை ஒரு நாளில் அடித்து ஆட வேண்டும். அதற்கு இவர்கள் உத்வேகத்தை விரைவுபடுத்துவார்கள். ஆட்டத்தினுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட்டை அதிகப்படுத்துவார்கள். அந்த நேரத்தில் விக்கெட்டை எளிதாக பிடித்து விடலாம் என்ற நிலையிலே தற்போது டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. ஆஸ்திரேலியா பவுலிங் களத்திலும் இங்கிலாந்து பேட்டிங் களத்திலும் நிற்க முயற்சி தற்போது நடைபெற இருக்கிறது. இணைந்து இருங்கள், பாருங்கள். இன்னும் சிறு நேரத்தில் இதற்கான முக்கிய நிகழ்வுகள் நாம் முடிவு செய்து விடலாம். நாளை யார் இந்த போட்டியை வெற்றி பெற இருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக முடிவு செய்ய முடியும். சிறப்பான ஒரு நிகழ்வாக இது நடந்து கொண்டிருக்கிறது. 82 ரன்கள் எடுத்த நிலையில் அதிகபட்சமாக ஸ்டீவன் ஸ்மித் 82 ரன்களை பெற்று இந்த போட்டியில் 2வது இன்னிங்ஸில் அவர் தான் அதிகபட்சமான ரன்களாக இருக்கிறார். மற்ற ரன்கள் அனைத்துமே 104 ரன்கள் 5 பேட்ஸ்மேன்களால் உருவாக்கப்பட்டது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து பார்க்கலாம். எஸ்டிவி தமிழ் சேனல் பல்வேறு நிகழ்வுகளை உங்களுக்காக வழங்கியிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பார்க்கிறோம். 382 ரன்கள் என்று சொல்லும்போது இடைப்பட்ட இந்த இன்னும் இருக்கக்கூடிய ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சரியாக இன்னும் அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்கள் எத்தனை வேகத்தோடு அடித்தாட முயற்சிக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அதே போல் விக்கெட்டுகளை கையில் வைத்து பார்க்கலாம் அல்லது அவுட் ஆகி விடுவார்களா என்பதையும் பார்க்க வேண்டும். இந்த நிலையை கடந்து
அவர்கள் நாளை மீண்டும் விளையாட வேண்டும். அந்த நாளைய போட்டியிலும் அவர்கள் எத்தனை வேகமாக ஆஸ்திரேலியா விக்கெட்டுகளை கைப்பற்றுகிறது என்பதெல்லாம் பொறுத்து தான் வெற்றி தோல்வி என்பது நிர்ணயிக்கப்பட இருக்கிறது. அதன் காரணமாக இன்று நிச்சயமாக வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு ஆஸ்திரேலியாவுக்கு இருப்பதாக பார்க்கலாம். இருந்தாலும் இங்கிலாந்து தலைத்தவர்கள் அல்ல என்பதை அவர்களும் நிரூபிக்க முயற்சி செய்வார்கள் என்பது எந்த விதமான மாற்று கருத்தில்லை. இணைந்திருக்கும் எஸ்டிவி தமிழ் சேனல் இன்னும் சிறிது நேரத்தில் மீண்டும் நேரலையை தொடர்ந்து பார்க்கிறோம். ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல், ஒரே குரல் நிர்ணயம்.
மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இடையே விளையாடக்கூடிய ஆஷஸ் தொடரின் 4வது டெஸ்ட் போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டத்தின் 3வது செஷனை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கிலாந்திற்கு 383 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறார்கள். முதல் ஆட்டம் இங்கிலாந்தினுடைய முதல் ஆட்டமாக ராரி பர்ன்ஸ் 2 பந்துகளை சந்தித்திருக்கிறார். ரன் எதுவும் இல்லை. ஜோ டென்லி இன்னும் பந்துகளை சந்திக்கவில்லை. பேட் கமின்ஸ் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. ஆஸ்திரேலியா இங்கிலாந்திற்கு விடுத்திருக்கும் இந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ஸ்டீவன் ஸ்மித்தின் மிகச்சிறப்பான ஆட்டம். தொடர்ந்து அடுத்த முதல் பந்திலேயே அவுட் ஆகி பெவிலியன் திரும்புகிறார். இந்த முறை நிச்சயமாக ஜோ டென்லி இருக்கிறார். ஆனால் பர்ன்ஸ் பெவிலியன் திரும்பியிருக்கிறார். பேட் கமின்ஸ் வந்த வேகத்தில் ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கிறார் என்பது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வு. பேட் கமின்ஸின் முதல் விக்கெட் முதல் ஓவரில் 3வது பந்தில் ஒரு விக்கெட் ரோரி பர்ன்ஸினுடைய விக்கெட்டாக பந்தை அடித்தாட முயற்சித்த பொழுது மேலெழுந்து சென்று நேரடியில் அங்கே நின்று கொண்டிருந்த மிட் விக்கெட் ஃபீல்டரிடம் கேட்சாக மாறிவிட்டது. ஆகவே மீண்டும் ஒரு முதல் விக்கெட்டை இழந்து பெவிலியன் திரும்புகிறார் ரோரி பர்ன்ஸ் டிராவிஸ் ஹெட் கேட்சாக பிடித்திருக்கிறார். குமின்ஸுடைய டிராவிஸ் ஹெட் பேட் கமின்ஸுடைய பந்து வீச்சு டிராவிஸ் ஹெட் பந்தை பிடித்திருக்கிறார். முதல் விக்கெட் இழந்திருக்கிறார் இங்கிலாந்து. 0 ரன்களுக்கு முதல் விக்கெட் களம் இறங்கியிருக்கிறது. ஜோ டென்லியை அடுத்து ஜோ ரூட் வந்திருக்கிறார். என்ன நடக்கும் என்பதை பார்த்திருக்கிறோம். வந்த வேகத்தில் ஒரு விக்கெட் என்றால் இன்னும் இருக்கக்கூடிய நேரங்களில் எத்தனை விக்கெட்டுகளை எடுப்பார்கள் தெரியவில்லை. பேட் கமின்ஸ் 3வது பந்தில் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார் என்பது ரன் எதுவும் எடுக்கவில்லை. இந்த நேரத்தில் அவுட் ஆகி பெவிலியன் திரும்புவது சரியான ஒரு நிகழ்வு அல்ல. இருந்தாலும் தொடர்ந்து பார்க்கலாம். என்னுடைய 0 ரன்களுக்கு ஒரு விக்கெட் என்ற நிலையில் இங்கிலாந்து இன்னும் 383 ரன்கள் பெற வேண்டும். நின்று ஆட வேண்டும். ரோரி பர்ன்ஸ் 0 ரன்கள் 3 பந்துகளை சந்தித்து டக் அவுட்டில் பெவிலியன் திரும்பியிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஜோ ரூட் 85 போட்டிகளில் விளையாடி 6965 ரன்கள், 44 50 ரன்கள், 16 100 ரன்கள், 254 இவருடைய அதிகபட்ச ரன்களாக இருக்கிறது. ஜோ ரூட் முதல் பந்தை சந்தித்திருக்கிறார். மீண்டும் ஒரு விக்கெட். இந்த முறை ஜோ ரூட்டினுடைய விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார் பேட் கமின்ஸ். என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஜோ ரூட் இன்னும் கூட நம்பிக்கையோடு இல்லை. அவர் என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியவில்லை. ஆனால் அதற்குள் பேட் கமின்ஸின் இந்த பந்து நேரடியாக விக்கெட்டை தகர்த்திருக்கிறது. பவுல்ட் ஆகியிருக்கிறார். பேட் கமின்ஸ் ஆன் ஹேட்ரிக் இதுதான் தற்போதைய நிலை. இதற்கான சூழல் நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதற்குள் 2 விக்கெட்டுகள் இங்கிலாந்து இழந்திருக்கிறது. இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை இங்கிலாந்து மக்கள். நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய இங்கிலாந்து இதுபோன்று அடுத்தடுத்து 0 ரன்களுக்கு 2 விக்கெட்டை இழப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. ஆனால் பேட் கமின்ஸ் அதை நிகழ்த்தியிருக்கிறார் என்பதும் இன்னொரு சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வாக இருக்கிறது. பந்தை அடிக்க முயற்சித்தார். ஆனால் பந்து அவரை ஏமாற்றி வேறு பக்கமாக உள்சென்று ஸ்டெம்பை தகர்த்திருக்கிறது என்பது நிகழ்வாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஜோ ரூட் இந்த முறை அந்த ஒரு நிகழ்வை மிகவும் வருத்தத்தோடு தான் சென்று கொண்டிருக்கிறார். ஜேசன் ராய் தற்போது வந்திருக்கிறார். ஜேசன் ராய் 3வது பேட்ஸ்மேனாக களம் இறங்கியிருக்கக்கூடிய ஜேசன் ராய். தொடர்ந்து பார்க்கலாம். 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல்.
ஜேசன் ராய் 5 போட்டிகளில் 156 ரன்கள், 17.33 ஆவரேஜ், ஒரு 50 ரன்கள், 72 இவருடைய அதிகபட்ச ஸ்கோராக இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை. ஹேட்ரிக், தற்போது பேட் கமின்ஸ் ஆன் ஹேட்ரிக். மிகச்சிறப்பான பந்து அழகாக உள்புகுந்து விக்கெட்டை தகர்த்திருக்கிறது என்பது மற்றொரு நிகழ்வு. 0 ரன்களுக்கு 2 விக்கெட்டை எடுத்திருக்கிறது ஆஸ்திரேலியா. தற்போது ஒரு நாள் போட்டியைப் போலவே இருக்கிறது. 3 ஸ்லிப் ஃபீல்டர்கள், ஒரு பேக்வேர்ட் பாயிண்ட் ஃபீல்டர், 3 ஸ்லிப் ஃபீல்டர்கள், ஒரு பேக்வேர்ட் பாயிண்ட் ஃபீல்டர், ஒரு ஸ்லிப் ஃபீல்டர்கள், ஒரு பேக்வேர்ட் பாயிண்ட், ஒரு ஸ்கொயர் லெக் ஃபீல்டர், ஒரு மிட் விக்கெட் ஃபீல்டர் என்று ஃபீல்டிங் அமைப்புகள் இருக்கிறது தற்போது நிலவரப்படி. ஹேட்ரிக் அல்ல, பந்தை எதிர்கொண்டு விட்டார் ஜோர்டன் லீ. மணிக்கொண்டன் ஜேசன் ராய், பேட் கமின்ஸ். ஹேட்ரிக்கை எடுத்தது இந்தியாவில் ஹேட்ரிக் எடுக்கப்பட்டது. இந்தியா மேற்கிந்திய தீவுகளோடு விளையாடும் போது தற்பொழுது ஜஸ்பிரீத் பும்ரா ஹேட்ரிக் விக்கெட்டை எடுத்திருந்தார். அதற்கு அடுத்ததாக ஜஸ்பிரீத் பும்ரா ஹேட்ரிக் விக்கெட்டை எடுத்திருந்தார். அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், நேற்றைய போட்டி 2 நாளுக்கு முந்தைய போட்டியிலே நாம் பார்த்தோம். 2 நாட்களுக்கு முந்தைய போட்டியிலே ஸ்ரீலங்காவினுடைய லசித் மலிங்கா, நேற்றைய போட்டியில் தான் லசித் மலிங்கா அந்த நிகழ்வை நிகழ்த்தினார். மிகச்சிறப்பாக விளையாடி 5 விக்கெட்டுகளை, 5 ரன்கள், 6 ரன்களில் 5 விக்கெட், அதிலும் கூட ஹேட்ரிக் விக்கெட்டுகளையும் எடுத்திருந்தார். T20 போட்டியிலே ஹேட்ரிக் எடுத்தது மிகவும் சிறப்பான நிகழ்வு. 6 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகள் என்ற நிலை. அந்த போட்டியில் ஸ்ரீலங்கா இலங்கை வெற்றி கொண்டது. அதுபோல தற்போது பர்ன்ஸ் 0 ரன்கள், ஜோரூட் 0 ரன்கள், டென்லி 0 ரன்கள், அதுபோல ஜேசன் ராய் 0 ரன்களோடு தற்போது களத்தில் இருக்கிறார்கள். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை பார்த்திருக்கிறோம். அடுத்தடுத்து ரன்களை எடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் பார்க்கலாம் எத்தனை வேகத்தோடு டிம் பெயினை விக்கெட் கீப்பராக சென்று கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். மூன்று ஸ்லிப் ஃபீல்டர்கள், ஒரு கவர், ஒரு பாயிண்ட், ஒரு எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டரை பார்க்கிறோம். ஒரு கவர், ஒரு எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டரை பார்க்கிறோம். மிட் விக்கெட் ஃபீல்டர், ஸ்கொயர் லெக் ஃபீல்டர் என்று தற்போதைய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ஃபீல்டிங் அமைப்புகளாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜோ டென்லி ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஜேசன் ராய் இருவரும் களத்தில் இருக்கிறார்கள். இன்னும் ரன்களை எடுக்கவில்லை. 0 ரன்களுக்கு 2 விக்கெட். இரண்டாவது ஓவர் ஆஷில்வுட் மூலமாக இரண்டாவது ஓவர் போய்கொண்டிருக்கிறது. ஆஷில்வுட் அவரும் சிறப்பாக பந்து வீசியுள்ளார். கடந்த முறை பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை பார்த்திருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். பார்வையாளர்களாக நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கும் இங்கே
எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய போட்டியின் சிறப்பான நிகழ்வு என்று பார்த்தோம் என்று சொன்னால், அடுத்தடுத்த இங்கிலாந்துடைய அடுத்தடுத்த 2 விக்கெட்டுகளை பேட் கமின்ஸ் எடுத்திருக்கிறார் என்பது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. ஹேட்ரிக்கிலும் கூட அவர் நின்றார், ஆனால் ஹேட்ரிக் அவரால் எடுக்க முடியவில்லை. தற்போதைய நிகழ்வாக இதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் எஸ்டிவி தமிழ் சேனலுக்காக தொடர்ந்து வழங்கியிருக்கிறோம். ஆகவே பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் சேனலை ரெஃபரன்ஸ் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கிலாந்து 301 ரன்கள் 381 ரன்கள் முதல் இன்னிங்ஸில், இரண்டாவது இன்னிங்ஸில் 0 ரன்கள் 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது பேட் கமின்ஸ் மீண்டும் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். கரண்ட் ரன் ரேட்டாக 0 இருக்கிறது. இங்கிலாந்துடைய தேவை 383 ரன்கள். இங்கிலாந்திற்கு தேவை 383 ரன்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பேட் கமின்ஸ் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஜேசன் ராய் பந்தை எதிர்கொள்கிறார். ஜோ டென்லியும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கிலாந்திற்கு மிகப்பெரிய சரிவு. ஆரம்பத்திலேயே 2 விக்கெட்டுகளை 0 ரன்களுக்கு இழந்திருப்பது நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரும் சரிவுதான். இருந்தாலும் ஏனென்றால் இலக்கு பெரிது. 383 ரன்களை இந்த 2 நபர்கள் நிச்சயமாக எடுக்க முடியாது என்ற நிலை சென்றுவிட்டது. ஆகவே இருக்கக்கூடிய 8 நபர்கள் மட்டுமே 381 ரன்களை எடுக்க வேண்டும். இந்த நிலையில் தற்போது 2 ரன்களை ஜேசன் ராய் எடுத்திருக்கிறார். ஸ்கொயர் லெக் ஏரியாவில் தட்டிவிட்டிருக்கிறார். அதன் காரணமாக 2 ரன்களை அவர் எடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே ஜோ டென்லி இன்னும் ரன்களை எடுக்கவில்லை. ஜேசன் ராய் 2 ரன்களை எடுத்திருக்கிறார். 381 ரன்கள் இன்னும் எடுக்க வேண்டியிருக்கிறது. இருக்கும் விக்கெட்டுகளோ 8 மட்டுமே. அதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமா? இருப்பதும் ஒரு நாள் மட்டுமே. ஆகவே தொடர்ந்து இந்த இக்கட்டான சூழலில் எதிர்கொண்டு விளையாடுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக ஆஸ்திரேலியா இதை முழு மூச்சோடு வெற்றி கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள். 82 ரன்களோடு பெவிலியன் திரும்பிய ஸ்டீவன் ஸ்மித் அவருடைய சதத்திற்காக தான் காத்திருந்தது போல அந்த ரன்களை அடுத்து வந்த டிம் பெயினை முயற்சி செய்தார். அதுபோல அவரோடு களமிறங்கிய பேட்ஸ்மேனும் அதற்காக முயற்சி செய்தார்கள். ஆனால் திடீரென்று டிக்ளேர் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. தற்போது இங்கிலாந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதில் 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். 2 ரன்களுக்கு 2 விக்கெட் என்ற நிலை தற்போது இருக்கிறது. பேட் கமின்ஸ் மிகச்சிறப்பாக பந்து வீசி 2 ரன்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். 2 ஓவர் 2 ரன்கள் 2 விக்கெட் என்று, அதிலும் ஒரு மெய்டன் ஓவர் என்று அந்த நிலைதான் இருந்திருக்கிறது. பேட் கமின்ஸின் பந்து வீச்சு மிகவும் அபாரமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமல்ல. இந்த நிலையில் ஆஸ்திரேலியா எத்தனை ரன்களை பெறுவார்கள், இங்கிலாந்து எத்தனை ரன்களை பெறுவார்கள், அதை 383 ரன்களை கடப்பார்களா, அப்படி கடந்தால் ஆஸ்திரேலியாவை வெற்றி கொள்வார்களா என்பதெல்லாம் பல்வேறு யூகங்கள் இங்கே இருக்கிறது. இங்கே எந்த அணி வெற்றி கொள்கிறதோ அது 2 போட்டியிலே வெற்றி பெற்றதாக கருதப்படும். காரணம்
முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருந்தாலும் இரண்டாவது போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. கடினமான ஒரு இலக்கு தான் தற்பொழுது. யார் வெற்றி பெற்றாலுமே அது அவர்களுக்கு மிகப்பெரிய கூடுதல் பலமாக இருக்கும். அடுத்த 5வது போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை கூட களத்தில் நாம் கொள்ள வேண்டும். ஆகவே தொடர்ந்து இந்த போட்டிகள் வெற்றி பெறக்கூடியவர்கள் அடுத்த போட்டியில் தோல்வி பெறுவர்கள் அடுத்த போட்டியில் மிக தீவிரமாக செயல்பட்டு வெற்றி பெற்றுவிட்டால் இருவருக்கும் சமநிலையிலே போட்டி வெற்றி தோல்வி அமையும். அந்த நேரத்தில் கோப்பையை எப்படி பகிர்ந்தளிப்பார்கள் என்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்த பந்தை மிக அழகாக அடித்தாடினார் ஜாசன் ராய். 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. பேட் குமின்ஸினுடைய பந்து இந்த முறை சிறப்பாக அதை எதிர்கொண்டார். எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் ஸ்கொயர் லெக் ஏரியாவில் அடித்தாடினார். 4 ரன்களை எடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். ஜோர்டன் லீ, ஜேசன் ராய் இருவரும் விளையாடுகிறார்கள். STV தமிழ் சேனல். ஜோர்டன் லீ 0 ரன்னுடனும் ஜேசன் ராய் 6 ரன்களுடனும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஹேசல்வுட் தற்போது பந்து வீச வந்திருக்கிறார். ஜோஷ் ஹேசல்வுட் தற்போது பந்து வீச வருகிறார். 1 ஓவரை வீசியிருக்கிறார். அவர் 2வது ஓவரை வீச ஆரம்பித்திருக்கிறார். 2வது ஓவரின் முதல் பந்தை அவர் வீசியிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஜோர்டன் லீ எதிர்கொள்கிறார். இது போன்ற ஒரு நிலை இங்கிலாந்திற்கு மிக கடினமான இலக்கு இருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் முயற்சி செய்வார்கள் என்றே தெரிகிறது. பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். இங்கிலாந்து 301 ரன்கள் முதல் இன்னிங்ஸிலும் 2வது இன்னிங்ஸில் தற்பொழுது வரை 8 ரன்களை பெற்றிருக்கிறார்கள். ஜோர்டன் லீ மீண்டும் ஒரு 2 ரன்களை பெற்றிருக்கிறார். இந்த முறை ஹேசல்வுட்டிடம் பந்தில் அடித்தாடி 2 ரன்களை பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் மொத்தமாக 8 ரன்களை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் 375 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆட்டம் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இன்றைய நாளோட போட்டி முடிந்துவிடும். தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. மாலை நேரம் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். மாலை நேரமாக இருக்கிறது. நமக்கு இரவாகிவிட்டாலும் அங்கு மாலை நேரமாக தற்போது இருக்கிறது. இந்த நிலவரத்தில் அவர்கள் எத்தனை ரன்களை பெறுவார்கள் என்பதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த முறை இவர் அவுட்டான முறையை பார்க்கிறோம். மிகச் சிறப்பாக 2 முறை அதை தாவி பிடித்து அவுட் ஆக்கினார்கள் ஜோர்டன் லீயை. இந்த முறை அவர் விளையாடி கொண்டிருக்கிறார். ஜேசன் ராய், ஜோர்டன் லீ இருவரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஸ்டீவன் ஸ்மித் அங்கே முதல் ஸ்லிப்பில் நின்று கொண்டிருக்கிறார் ஃபீல்டராக. ஒரு ஸ்லிப் ஃபீல்டர் மட்டுமே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து 2 ஸ்லிப் ஃபீல்டர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். 3 ஸ்லிப் ஃபீல்டர்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் STV தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் வழங்க இருக்கிறோம். STV தமிழ் சேனலோடு இணைந்திருக்கும் நீங்கள் நிச்சயமாக நல்ல பல நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்து மகிழ முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த போட்டியிலே பல்வேறு நிகழ்வுகள் வர இருக்கிறது. ஒரு நாள் போட்டி போல மாற இருக்கிறது தற்போது. ஏனென்றால் இன்னும் இலக்கு அதிகம்.
ஆகவே வரக்கூடிய பேட்ஸ்மேன்கள் அடித்தாடி வெற்றியை பெற வேண்டும் என்றுதான் முயற்சி செய்வார்கள். இன்றைய நாள் மட்டுமே சற்று தாமதமாக சென்றாலும் நாளை இது விறுவிறுப்பாக செல்லும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 375 ரன்கள் அடிக்க வேண்டும். ஒரு நாள் போட்டியைப் போல ஆகிவிட்டது. நாளை பொறுத்தவரை நாளை முழுவதுமாக ஆடியவர்கள் ஒரு நாள் போட்டியைப் போல அதிகமான ரன்களை பெற வேண்டும் என்ற நிலையும் உருவாகிவிடும். அது போன்ற ஒரு நிகழ்வு தான் இன்றே எத்தனை விக்கெட்டுகளை எடுக்க முடியும் என்பதற்காகத்தான் சரியாக இந்த நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு முன்பு ஆஸ்திரேலியா தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸை டிக்ளேர் செய்துவிட்டு பெவிலியன் திரும்பினார்கள். அதுக்கு அடுத்ததாக ஆட வந்த இங்கிலாந்து அணி 0 ரன்களுக்கு முதல் விக்கெட்டும் பிறகு 0 ரன்களுக்கு இரண்டாவது விக்கெட்டையும் அடுத்தடுத்து எடுத்தார்கள். ஹேட்ரிக், பேட் கமின்ஸ் ஆன ஹேட்ரிக் என்று கூட வந்தது. ஆனால் 3வது விக்கெட்டை எடுக்க முடியவில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். இங்கிலாந்து நீட்ஸ் 375 ரன்ஸ் என்று தற்போதைய நிலவரம் இருக்கிறது. இந்த நிலையிலே ஜெசன் ராய் 6 ரன்களுடனும் ஜோ டென்லி 2 ரன்களுடனும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பேட் கமின்ஸ் 2.1 ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார். 1 ஓவர் மெய்டன் ஓவராக இருந்தது. 6 ரன்களை கொடுத்திருக்கிறார். 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இதுதான் தற்போதைய நிலவரமாக அங்கே ஆஷஸ் தொடரின் 4வது டெஸ்ட் போட்டியினுடைய 4ஆம் நாள் ஆட்டத்தின் 2வது இன்னிங்ஸில் இங்கிலாந்து விளையாடும் போது இருக்கும் நிலையாக இருக்கிறது. அதுபோல இங்கிலாந்து தேவைப்படுவது 375 ரன்கள் வெற்றி பெறுவதற்கு. அந்த கடினமான இலக்கை அவர்கள் கடந்து செல்வார்களா அல்லது ஆஸ்திரேலியாவிடம் வீழ்ந்து விடுவார்களா என்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் இருந்தாலும், பல்வேறு கேள்விகள் எழுந்தாலும், இவை அனைத்தும் எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இங்கிலாந்து தயாராக இருந்து கொண்டிருந்தாலும் நடப்பது என்ன, நடக்கப் போவது என்ன என்பது பற்றிய நிகழ்வுகளை நாம் பொறுமையாக இருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே அதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த போட்டிகளை நேரலையிலே நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். மிக அதிக நாட்களாக டெஸ்ட் போட்டிகளை நேரலையில் வழங்குவது இருந்தாலும் கூட பார்வையாளர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் நாம் மீண்டும் இதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு மட்டுமல்ல, அனைத்து நிகழ்ச்சி பார்ப்பவர்களுக்குமே டெஸ்ட் போட்டி என்றாலே பார்வையாளர்கள் குறைந்து விடுவார்கள். குறிப்பாக 1 லட்சம் நபர்கள் ஒரு T20 போட்டியோ அல்லது ஒரு நாள் போட்டியோ பார்க்கிறார்கள் என்று சொன்னால் 5 நாள் போட்டிகளை அத்தனை நபர்கள் பார்ப்பதில்லை. ஆகவே அந்த சுவாரஸ்யம் குறைந்திருக்கும். அந்த நேரத்திலும் கூட தொடர்ந்து நேரலையை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் காரணம், கிரிக்கெட் விரும்புபவர்கள், கிரிக்கெட் நேசிப்பவர்கள் நிச்சயமாக ஒரு வெற்றி தோல்வியை பார்க்கும்போது ஒரு நேர்மறையான சிந்தனைகள் மேலோங்கும். ஒரு வெற்றிகளை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு பிடித்த அணி வெற்றி பெறும்போது அது நமக்கு சாதகமானதாகவும், அதுபோல தோல்வியை பெறும்போது நாம் மீண்டு எழுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளும் பாடமாகவும் அது இருக்கும். ஆகையால் தொடர்ந்து இந்த போட்டிகள் அனைத்தையுமே நாம் நேரலையிலே வழங்கி கொண்டிருக்கிறோம். பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் STV தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்களினுடைய பேராதரவோடு நாம் ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு இலக்கை அடைய இருக்கிறோம். அந்த நேரத்தில் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அடித்த பந்து மிட் விக்கெட் ஏரியாவில் அடிக்கப்பட்ட பந்து 2 ரன்களை கொடுக்க வாய்ப்பிருந்தது. 6 ரன்களை பெற்றிருந்த ஜோ டென்லி மன்னிக்க வேண்டும், ஜெசன் ராய் 2 ரன்களை பெற்று 8 ரன்களாக மாறியிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். 8 ரன்களை பெற்று ஜேசன் ராய் எதிர்ப்புறமாகவும் ஆசல்வுட்டை சந்திக்கக்கூடிய ஜோ டென்லி 2 ரன்களோடு இருந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் STVயினுடைய தமிழ் சேனலினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் STV தமிழ் சேனல் வழியாக வழங்கியிருக்கிறோம். இந்த நிகழ்வு மட்டுமல்ல, பல்வேறு நிகழ்ச்சிகள் நாம் வழங்கியிருக்கிறோம். அனைத்தும் தயாராகி கொண்டிருக்கிறது. அநேகமாக இந்த மாதத்திற்குள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நாம் கொண்டு வந்து விடுவோம். அடுத்த மாதம் முதல் மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். ஆகவே தற்போதைய நிலவரப்படி ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இருவரும் விளையாடி கொண்டிருக்கும் இந்த போட்டியிலே இறுதி நாள் நாளை நடக்கிறது. ஆகவே 373 ரன்கள் தற்போது எடுக்க வேண்டும். இந்த நிலையிலே 3வது செஷன் என்று 4ஆம் நாள் ஆட்டம், 4வது டெஸ்ட் போட்டி, 4ஆம் நாள் ஆட்டம்
மூன்றாவது செஷன், இறுதி செஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் போட்டி முடிவடைய இருக்கிறது. இன்றைய போட்டி நாளை மீண்டும் தொடர்வார்கள் என்ற நிலை இருந்தாலும் கூட தற்போதைய நிலவரப்படி 5 ஓவர்கள் மட்டுமே வீசியிருக்கிறார்கள். 10 ரன்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலையில் இங்கிலாந்து முன்னேறி கொண்டிருக்கிறது. 373 ரன்கள் அவர்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை ரன்களை அவர்களால் எடுக்க முடியுமா என்பது கேள்வியாக இருந்தாலும் அவர்கள் முயற்சி செய்வார்கள் என்பதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்வுகள் எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக வழங்கியிருக்கிறோம். பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பார்க்க இருக்கிறீர்கள். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து காண இருக்கிறீர்கள். இணைந்திருங்கள். 5 ரன்களை மணிக்க வேண்டும். 14 ரன்களை பெற்றிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு 4 ரன்களை ஜோ டென்லி அடித்தாடியிருக்கிறார். அந்த 4 ரன்களை நாதன் லயன் கொடுத்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவை சார்ந்த நாதன் லயன் 4 ரன்களை கொடுத்திருக்கிறார் கடந்த பந்தில். அதன் காரணமாக ஜோ டென்லி 6 ரன்களுக்கு உயர்ந்திருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் எஸ்டிவி தமிழ் சேனலிலே வழங்கியிருக்கிறோம். நாதன் லயன் தொடர்ந்து பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த பந்து டாட் பால், மீண்டும் ரன் எதுவும் இல்லை. தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். ஓவர் முடிவடைந்திருக்கிறது. தற்போது 6 ஓவர் முடிவடைந்த நிலையில் ஜோ டென்லி 7 ரன்களுடனும் ஜேசன் ராய் 8 ரன்களுடனும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று எடுக்கக்கூடிய விக்கெட்டுகளை கணக்கில் வைத்து நாளை எத்தனை விக்கெட்டுகளை அவர்கள் சாய்க்கிறார்களோ அதை பொறுத்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட இருக்கிறது. அதன் காரணமாக இங்கிலாந்து வெற்றி பெறுமா அல்லது ஆஸ்திரேலியா வெற்றி பெறுமா அல்லது இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இருவரும் சேர்ந்து இந்த போட்டியை டிரா ஆக்குவார்களா என்பதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். என்ன நடக்கும் என்பதை சிறிது நேரத்தில் நமக்கு தெரிந்துவிடும். பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுபிடிக்குமாறு அனுபவம் பெற்றுள்ளோம். பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதுவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி கமெண்ட் பாக்ஸில் இவருடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அனுபவம் பெற்றுள்ளோம். மிச்சல் ஸ்டார்க் பேட் குமின்ஸோடு இணைந்து விளையாடிய பேட்ஸ்மேனாக மிச்சல் ஸ்டார்க் இருக்கிறார். தற்பொழுது அவர் பந்து வீசி வந்திருக்கிறார். 214 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் 52 போட்டிகளில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஜேசன் ராய் 6 ரன்களோடு, ஜோ டென்லி 7 ரன்களோடு தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கிலாந்து 368 ரன்கள் எடுக்க வேண்டும். 6 ஓவர்கள் சென்றிருக்கிறது. 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். இன்னும் 8 விக்கெட்டுகள் இருக்கிறது.